let's get into the sermon. நாம் இந்த புது வருடத்திற்கு ஆயத்தமான செய்தியை நம்ம கேட்க தயாராகும். Obviously I know that you are all waiting which verse I'm going to take. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாரும் ஆர்வமாக நான் எந்த வசனத்தை எடுத்து இந்த செய்தியில பிரசங்கிப்பேன் என்பதை குறித்து நீங்க கேட்க ஆர்வமா இருக்கிறீங்கன்னு. I was praying for last 1 week. நான் கடந்த ஒரு வாரமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And what should I preach? நான் எதை பிரசங்கிக்க வேண்டும்? I was fasting and asking God give me a word to talk, as a New Year sermon to my church. நான் உபவாசித்து தேவனே சபைக்கு என்ன வார்த்தையை நீர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த புது வருட ஆராதனை நான் பேச வேண்டும் என்பதை அறிவதற்காக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். When I was waiting at the presence of God, நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது I got a bright light, ஒரு பிரகாசமான வெளிச்சம், and I saw a text, அதுல ஒரு வார்த்தை, and I heard a thunderstorm voice, ஒரு இடி முழக்கத்தின் சத்தம், and that voice read that text. அந்த இடி முழக்க சத்தம் அந்த வார்த்தையை வாசித்தது. That is what I'm going to preach today. அதுதான் இன்று பிரசங்கிக்க போகிறேன். கொடுத்த காசுக்கு அதிகமா பேசுற இப்படிலாம் நடக்காது, நம்ம சர்ச்சில் நடக்காது. We are not going to have any such things in our church. Okay, so don't believe me. Now if you look at all the songs today that we were singing, ஒருவேளை இன்று நம்முடைய ஆராதனை வேளையில பாடின எல்லா பாடல்களையும் நீங்கள் கவனித்தீர்களானால், if you put together all the songs, that is the gist of my sermon today. இந்த எல்லா பாடல்களின் செய்தியையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைய செய்தியோட ஒரு சுருக்கமாக இருக்கும். Even though John was trying to sing all the songs and getting the crowd involved, ஒருவேளை நம்முடைய ஜானனா எல்லா பாடல்களையும் பாடும்போதும் சபையாரை இணைத்து அதனூடாக பாட வைக்கிறதுக்கு முயற்சி செய்ததை but have you noticed the last 2 songs? அதுல குறிப்பாக அந்த கடைசி 2 பாடல்கள், கண்ணீரால் நன்றி சொல்லுவோம் அந்த பாட்டு, with tears of praise let me thank and you, எத்தனை கிருபைகள், how much grace. The entire congregation started singing. Wow, it's like a heaven. முழு சபையாரும் இணைந்து அதை நீங்க பாடும்போது அது பரலோகத்தின் சத்தம் போல இருந்துச்சு. I mean, when you compare to all the songs, only these 2 songs are not related to my sermon. When you compare all the songs, these 2 songs are not at all related to my sermon, but all the other songs somehow related to my sermon. ஒருவேளை இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தியோட எல்லா பாடல்களையும் தொடர்படுத்தி பார்த்தோம்னா மற்ற எல்லா பாடல்களும் என்னோட செய்தியோட தொடர்புடையதா இருக்கிறது. ஆனா இந்த 2 பாடல்களுக்கும் நான் கொடுக்க போற செய்திக்கும் சம்பந்தமே இல்லை. Okay, let's talk about New Year 2026. புது வருட ஆராதனை 2026வது ஆராதனைக்கான செய்தி. Are you all ready to listen the word? வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Amen. சும்மா ஹalleluyaன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க உங்களை முழிக்க வைக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்றேன். Hallelujah. Fantastic. Okay, whenever it comes to the New Year sermon, பொதுவாக இந்த புது வருட ஆராதனை குறித்து why we are keep on talking about the promise verse? ஏன் மறுபடியும் வாக்குத்தத்த வசனம் என்பதை குறித்து நாம் பேசுகிறோம்? See, that is basically we do have a fear about the next year which is going to come. ஏனென்றால் நம்மை அறியாமலே நம்முடைய மனதிற்குள்ளாக வரப்போகிற வருடத்தை குறித்துதான ஒரு பயம் காணப்படுகிறது. If something bad had happened, how do I manage? ஒருவேளை ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் சம்பவித்ததே ஆயின் அதை நான் எப்படி கையாள்வது? So fine, if it is a good things are happening, it is fine. ஐயா, நல்ல காரியம் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நன்மையானதா இருந்துச்சுன்னா அது நல்லதுதான். But if bad things are happening, that is a problem. How do I handle that problem? ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு அசம்பாவிதமோ ஏற்பட்டால் அதை நான் எப்படி கையாள்வது? This curiosity, this anxiety is there always when it comes to December 31st church service. எல்லா வருஷமும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி சபை ஆராதனையில் நாம் பங்கெடுக்கும் போது புது வருடத்தை குறித்து இப்படிப்பட்ட ஒரு படபடப்பும் ஒரு எண்ணமும் நமக்கு காணப்படுகிறது. Let me tell you, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். The moment I say this, you will think that ஆரம்பிச்சிட்டாங்கடா இவனுக்கு அப்படினு. Let me tell you, நான் ஒரு காரியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். No year can be a golden year. எந்த வருஷமே ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கிற ஆண்டா இருக்க போறதில்லை. You will not find a year which has only prosperity and happiness. செழிப்பு மாத்திரமே இல்ல சந்தோஷம் மாத்திரமே இந்த வருடத்துல இருக்கும் என்கிறதான ஒரு வருடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. If you expect a year which has only success, that is a hell, a life from the hell. ஒருவேளை வெற்றியுள்ள ஒரு வருடம் மாத்திரமே இந்த வருஷத்துல எனக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது பாதாளத்திலிருந்து உருவாகிற ஒரு பொய் பிரசங்கம். Let's
let's not look at the church, but let's look at even the world. ஐயா நம்ம சபையை பார்க்க வேணாம், உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே. I was searching, is there a prosperous year for the whole world? At least any one year. இந்த முழு உலக வரலாற்றில் ஏதாவது ஒரு வருஷத்துல இந்த உலகம் முழுமையுமாகவே செழிப்பு மாத்திரமே கண்டதான வருடம் இருக்கிறதா நான் தேடி பார்த்தேன். There was no such year in the human history. மனித வரலாற்றிலேயே அப்படிப்பட்டதான ஒரு வருடம் இதுவரைக்கும் இல்லை. It is applicable to every human being as well. அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பொருந்தும். There has never been a year which we don't have any problem. எனக்கு எந்த பிரச்சனையுமே இந்த வருஷம் இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு வருடம் ஒரு மனிதனுக்கு இருக்க போவதில்லை. Look at the world. ஐயா உலகத்தை பாருங்க. We have wars, நமக்கு போர்கள் இருக்கிறது, political conflicts, அரசியல் பிரச்சனைகள் இருக்கிறது. Look at Israel, Ukraine, Russia, and Sri Lanka, Pakistan, all the things that happened. நம்மளை சுற்றி அண்டை நாடுகள் மற்றும் மற்ற நாடுகளான இஸ்ரேலை பாருங்க, இல்ல யுக்ரைனை பாருங்க, ரஷ்யாவை பாருங்க, ஸ்ரீலங்காவை பாருங்க, எல்லா பங்களாதேஷை பாருங்க, எல்லா இடங்களிலும் நடக்கிற காரியங்களை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். Did I tell Bangladesh? See? Notice it. Okay, நான் இங்கே தள்ளி come here. Okay, thank you. Okay, so everywhere there is a problem. எல்லா இடங்களிலும் பிரச்சனை காணப்படுகிறது. That same thing is applicable to the families. அது நம்முடைய குடும்பத்திற்கும் பொருந்தும். Same thing is applicable to churches as well. அதே காரியம் சபைக்கும் பொருந்தும். Believers as well. விசுவாசிகளுக்கும். One family has one certain issues, the other family has other certain issues. Maybe the time may vary, the problem may vary, the intensity of the problem may vary, but nobody will ever find a prosperous year throughout all 365 days. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்கு உருவாக பிரச்சனைகள் வேறு வேறாக இருக்கலாம். ஒரு விசுவாச குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், மற்றொரு விசுவாச குடும்பத்தில் வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஒருவேளை அந்த பிரச்சனை உருவான நேரம் மாறலாம், கால சூழ்நிலை மாறலாம், தாக்கம் மாறலாம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. Obviously it is nature for all of us have a fear and anxiety when it comes to a new beginning. ஆகவே நம்முடைய மனித சுபாவத்தின்படி குணத்தின்படியே ஒரு புதிய தொடக்கம் என்று ஒரு காரியம் வரும்போதே நமக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு பயம். So the church has to train and church has to the preacher has to comfort the people, train the people. ஆகவே சபைக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்னன்னா, சபையானது ஜனங்களை தயார்படுத்த வேண்டும், சபையானது ஜனங்களை பக்குவப்படுத்த வேண்டும், சபையானது பிரசங்கியாரான ஜனங்களை தயார்படுத்தி பக்குவப்படுத்தி ஆறுதல் அடைய செய்ய வேண்டும். So the New Year sermon is basically to train the people, equip the people to face the next 365 days. ஆகவே இந்த புது வருட செய்தியின் நோக்கம் என்னவென்றால், சபையாரை அடுத்த 365 நாட்கள் சந்திப்பதற்கு ஏற்றவாறு அவர்களை தயார்படுத்துவது, அவர்களை பக்குவப்படுத்துவது. So the church is trying to give them hope. ஆகவே சபை ஒரு நம்பிக்கை கொடுக்க முயற்சிக்கிறது. And giving the promise verse. அதற்கூடாக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறோம். By the way, please believe me, today I am going to give you promise verse only. For sure, that is for sure. நம்புங்க, நானும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் கொடுக்க போறேன். நம்புறீங்களா இல்லையா? நம்புறவங்க மட்டும் நம்புங்க ப்ளீஸ். டுடே ஐ அம் கோயிங் டு கிவ் a promise verse only. இன்று நிச்சயமாகவே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் உங்களுடன் பேச போறேன். Not just one verse. I think 4 verse I'm going to give as a promise verse. ஒரு வசனம் இல்ல, ஒண்ணுக்கு 4ன்னு வெச்சுக்கோங்க, 4 வசனம். Quarter 1, quarter 2, quarter 3, quarter 4. Hallelujah. ஒரு குவார்ட்டர் கொண்டு போட்டுடுங்க, கரெக்ட்டா செட் ஆயிரும். For each quarter you can use one verse and that will make your life smooth. So the church is trying to encourage people. இந்த சபை ஜனங்களை உற்சாகப்படுத்த முயற்சிக்கிறது. Hope. ஒரு நம்பிக்கை கொடுக்க. And after the New Year service, ஒரு புது வருட ஆராதனை முடிஞ்ச உடனே go with all hope. ஒரு பெரும் நம்பிக்கையோட நம்ம செல்வோம். Hallelujah brother. We face the 365 days. Hallelujah. அண்ணே, இந்த 365 நாட்கள் நாங்கள் சந்திக்க தயார். It's a golden year. இது ஒரு பொன்னாண்டு. Year of prosperity. இது ஒரு செழிப்பின் ஆண்டு. Year of accomplishment. இது வெற்றியின் ஆண்டு. Year of success. இது காரியங்களை செய்து முடிக்கிற ஆண்டு. You know, God is blessing you while you're going, while you're sitting, while you're sleeping, while you're coming, and while you're dying. God is blessing you. நீ போக்கிலும், நீ வரத்திலும், நீ உட்காரும் போதும், நீ படுக்கும் போதும், ஏன் நீ மரணத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ இருந்தாலும் இறந்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவன தாயத்தல ஆட்டிட்டு ஆமென் அல்லேலூயா அப்படினு கிளம்பிடுவான்.
And when the preacher says you will be blessed whether you are alive or even dead, the people who are listening is also ready to accept it and grab it and go back. Let me show you, let me tell you about couple of riders. ஒரு Riders, bike riders or bicycle riders maybe. ஒரு மிதிவண்டிகளை ஓட்டுகிற ஒரு சிலர் பற்றின ஒரு காரியத்தை சொல்கிறேன். After the church service, சபை ஆராதனை முடிந்த போது how these people will go in the same way, I will show you couple of riders. எப்படி நம்ம ஜனங்கள் சபை முடிஞ்ச உடனே போகிறோமோ அதே போல இந்த சைக்கிள் ஓட்டுற ஒரு ரெண்டு பேர் எப்படி ஓட்டுறாங்கன்னு நான் காமிக்கிறேன். How to face the 365 days with all confidence. 365 நாட்கள் எப்படி தைரியமாய் நான் சந்திப்பது. This is something like these two super riders, they will go out. இது இந்த ரெண்டு சூப்பர் ரைடர்ஸும் எப்படி வெளியே போறாங்களோ அத போல. Like this. இந்த Go சூப்பர் with all confidence. எல்லாம் நம்பிக்கையோட. Whatever road. என்ன மாதிரியான ரோட் இருக்கு. Come on guys, now we can take the leg off and ride the bicycle. கால மிதிவண்டில வைக்காம கூட என்னால ஓட்ட முடியும். And whether the road is good or bad. ரோட் நல்லா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. All confidence brother. எல்லாம் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்படி தான் எல்லா நியூ இயர் ஆராதனையும் ட்ரெயின் பண்ணி மக்களை வெளியே அனுப்புது. The sad state is this is how we train the church on every new year service and send them back. We need also train, right? நாமளும் தயார்படுத்தணும்ல. நம்ம சர்ச்சை முடிச்சு போனாங்கன்னா, but when we go back after the service in our church, when you finish the service, we will also train riders. இன்னைக்கு ஆராதனை முடித்து நீங்க செல்லும்போது உங்களையும் நாங்கள் ஒரு ரைடர் போல ட்ரெயின் பண்ண தான் போறோம். Obviously that is what the job of the church, right? அதுதான் சபையோட முக்கியமான வேலை. I will also give you the confidence. நானும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகிறேன். For next 365 days. அடுத்த 365 நாட்களுக்கு. But look at this cycle and all the background, right? Look at this. This is a good confidence, right? ஒருவேளை இந்த மிதிவண்டியும் இதை சுற்றி இருக்கிற கால சூழ்நிலைகள் அதோட என்விரான்மென்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்குது. So cute. ரொம்ப அழகு. So safe. ரொம்ப பாதுகாப்பு. Fantastic. அற்புதம். ஆண்டவர் எல்லா உன் களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுவார். God will make your barns to be abundance. நான் full நினைச்சேன் abundance. Right, நிரம்ப பண்ணுவார். He will make it to be abundance. Overflow. அது சரிந்து விழும். அந்த சர்ச்சை முடிச்சிட்டு போறவங்க இப்படி. Maybe after the church when they go out this is how they feel. நம்ம சர்ச்சை முடிச்சிட்டு போறவங்க இப்படி. But the way our church after our congregation goes, that this is how we will be. We will train people like this. நாங்களும் உங்களை தயார்படுத்துவோம். Whether whatever the road it is, it may be. அது எப்படிப்பட்ட ரோடா இருந்தாலும் சரி. Whether we have the brake or not. வண்டில பிரேக் இருக்கோ இல்லையோ. Whether it is the water in the road or sand in the road. போற ரோட்ல தண்ணி இருக்கோ மண் இருக்கோ. Whether we are able to sit on the seat and apply the brake and touch the with our leg, whether we can touch the ground or not doesn't matter. ஐயா சீட்ல உட்கார்ந்து பிரேக் பிடிக்கும்போது கால் தரையில படுதா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. Whether 1% or 2% that doesn't matter. அது சிங்கிள்ஸோ டபுள்ஸோ அதுவும் பிரச்சனை இல்ல. Whether you have the brake or not that doesn't matter. வண்டில பிரேக் இருக்காங்கிறது கூட முக்கியம் இல்ல. வீல் இருந்தா போதும் வண்டி ஓடும். ஹalleluya. அப்படிதான் நாம ட்ரெயின் பண்ணுவோம். If we have wheel our vehicle should move and that is how we should be trained. என்ன அழகா வண்டி ஓட்டி போறாங்க பாருங்க. Look at how beautiful வெச்சு போங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? இவன் வேற ஏதாவது தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். See, இத பார்க்க what this is what every church will train. இத போல தான் பார்க்க அழகாக இருக்கிற ஒரு குழந்தைகளை போல எல்லா சபைகளும் உருவாக்கி கொண்டிருக்காங்க. பார்க்க அழகா இருக்காப்பா, அடுத்து பார்க்க அழுக்கா இருக்காப்பா, அற்புதமா இருக்கு. எங்கேயோ போயிட்டீங்க சார் நீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், மெல்வின் ஃபோக்கஸ் இந்த பக்கமா வைங்க, நான் ஓரமா நின்னுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so this is what we are going to train. இப்படிதான் நாம் இன்று தயாராக போகிறோம். Why? எதற்கு? By the way, what does it mean when it comes to promise? ஐயா இந்த வாக்குத்தத்தம் இதனுடைய அர்த்தம் என்ன? So let me tell you a couple of promises first. ஒரு சில வாக்குத்தத்தங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். Default promises in every promise God every year. எல்லா வருஷமும் அடிக்கிற வாக்குத்தத்த அட்டையில இந்த வாக்குத்தத்த வசனம் கண்டிப்பா இருக்கும். Two words. ரெண்டு வார்த்தை. They will never miss. அது மறக்கவே மாட்டாங்க. Number 1. முதலாவது Do not fear. பயப்படாதே. Next one. அடுத்தது Do not worry. கவலைப்படாதே. Let me explain God's perspective when God says do not worry, do not fear. ஆனால் தேவன் கவலைப்படாதே என்றும் தேவன் பயப்படாதே என்றும் நம்மிடம் சொல்லும்போது தேவன் என்ன நோக்கத்தில் அதை சொல்கிறார் என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When God says do not fear, God will not remove all the causes of fear.
தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்போது பயத்திற்கு ஏதுவான எல்லா காரணங்களையும் தேவன் மாற்றி விடுவார் என்பது அர்த்தம் அல்ல. For example, ஒரு உதாரணம் you're சொல்றேன். walking by, நீங்க நடந்து போறீங்க, there was a snake, எதிரில ஒரு பாம்பு இருக்கு, and you're worrying, உங்களுக்கு ஒரு பயம், and your dad comes to you, உங்க பக்கத்துல அப்பா நின்னாங்கன்னா don't fear, பயப்படாத, which doesn't mean that the snake will get vanished. அப்படி சொன்ன உடனே பாம்பு காணாம போயிரும் அர்த்தம் Still இல்ல. snake will be there. பாம்பு இன்னும் அங்கதான் இருக்கு. Still this is the snake which is full of venom. எல்லா நச்சுத்தன்மையும் உடைய பாம்பு தான் அது. Still the snake will bite. இன்னும் அந்த பாம்பால கடிக்க முடியும். Still the snake can no harm you. இன்னும் அந்த பாம்பால உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியும். God is not just making the snake to vanish when God says do not fear. தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்போது உடனடியே அந்த பாம்பு ஜீபம்ப மாதிரி மறைஞ்சு போறது இல்ல. God is not working on the snake. தேவன் பாம்புல வேலை செய்யல. God is working on you. ஆனா தேவன் என்னக்குள்ளாக வேலை That is செய்கிறார். the message which we need to learn. அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். For example, when the disciples were in the boat, ஒரு உதாரணத்திற்கு அந்த சீஷர்கள் படவிலே சென்று கொண்டிருந்த போது Matthew chapter 14, மத்தேயு 14வது it அதிகாரம், was a huge storm, அது மிகப்பெரிய ஒரு பெருங்காற்று. and the storm was so high, so huge, so they started worrying. அது கடுங்காற்று, அலைகள் கொந்தளித்ததினாலே சீஷர்கள் கவலைப்பட ஆரம்பித்தார்கள். And Jesus was walking on the sea, இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். and he said, do not fear. அப்ப இயேசு சொன்ன காரியம் பயப்படாதிருங்கள். But you know what, the storms were still on. ஆனால் பயப்படாதேன்னு இயேசு சொன்ன போதும் காற்று அமிழ்ந்து கொண்டுதான் கொந்தளித்து கொண்டுதான் இருந்தது. Even though Jesus was there, இயேசு அங்கே இருந்த போதும், even though Jesus said do not fear, இயேசு பயப்படாதே என்று சொன்ன போதும், still Jesus had not removed the cause that making them to worry. அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவாக இருந்த காரணமாகிய அந்த கொந்தளிப்பை இயேசு உடனே மாற்றவில்லை. Then what is all about? அப்படினா இங்க நான் என்னை கற்றுக்கொள்ள God வேண்டும்? said do not worry. இயேசு பயப்படாதேன்னு When சொல்லும்போது, God says don't fear, தேவன் கவலைப்படாதே என்று சொல்லும்போது means what? அதுக்கு அர்த்தம் என்ன? See, whenever we have trials, என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும்போது, whenever we have afflictions, என் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும்போது, whenever we have problems, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் by இருக்கும்போது, the way, why do I talk about this now? நான் ஏன் இந்த இப்ப பேசுறேன்? Why everybody is giving the promise verse? ஏன் எல்லாருமே ஆசீர்வாத வசனத்தை கொடுக்கிறோம்? For example, you are going out. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் வெளியே போகிறேன். I said, Silvan, careful. சில்வன் பத்ரம், Don't fear, don't worry. கவலைப்படாத. Means what? அதுக்கு அர்த்தம் என்ன? வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், கரெக்ட்டா? There is some problem that is awaiting me outside. That is what the fact. அதுதான் உண்மை. But நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, But what our people are doing, when I say Silvan, don't worry, சில்வன் பயப்படாதன்னு when சொல்லும்போது, I say hey, yes அப்படிங்கறான். ஆமா 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 ஆமா. I know. So, but my point is, when Silvan, I said, do not worry, ஆனா சில்வன் பயப்படாதே என்று சொல்லும்போது, which means there is a problem outside. அதுக்கு அர்த்தம்னா வெளியே ஒரு பிரச்சனை இருக்கு. Get equipped you to handle that problem. அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நான் என்னை பக்குவப்படுத்த வேண்டும். But today the church has misinterpreting the scriptures and having a false hope. ஆனால் இன்று சபை வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறாக வியாக்கியானம் செய்து ஒரு பொய்யான நம்பிக்கையோடு காணப்படுகிறது. Let me put it in this way. இப்படி சொல்றேனே, There is a balance scale. ஒரு அந்த பேலன்ஸ் இருக்கும்ல, எடை தராசு இருக்கு. So in the balance scale, when you got the problem, you have the negative emotions. அந்த தராசுல ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும்போது ஒரு எதிர்மறையான நெகட்டிவான ஒரு உணர்ச்சிகள் காணப்படும். You will worry, கவலைகள், you will have fear, பயங்கள், you are like downcasted, ஒரு தொங்கின சோர்ந்து போன முகம், feel inferior, இல்ல தாழ்ச்சடைந்த ஒரு நிலைமை, looking for failure, எங்கும் தோல்விகள் சுற்றி and காணப்படுகிறது. you're downcasting. இப்ப நம்ம உடைஞ்சு போய் இருக்கிறோம். Now God is coming. இப்ப தேவன் வருகிறார். Look at this, the first scale. அந்த முதல் தராசை பார்க்கும்போது, The one side it's all about your problems, trials or afflictions. That side, next one. This side. All the afflictions and all your worries. அந்த நான் பார்க்கிறேன் தராசில் ஒரு பக்கத்துல நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் போராட்டங்களும்.
So it is pulling down. அது நம்மளை கீழே விழப்பண்ணும். You are becoming weak. நாம் பலவீனமாகிறோம். Now God is coming. தேவன் வருகிறார். Look at the one feather on the next, that balance. அந்த இரண்டாவது படத்துல காணப்படுகிற அந்த ஒரு ஃபெதரை பாருங்களேன். God said, I am with you. அந்த இறகு என்ன சொல்லனா, நான் உன் கூட இருக்கிறேன். Which doesn't mean that it will not clear the other side of the balance. நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த இரண்டாவது படத்துல இருக்கிற தராசுல இருக்கக்கூடிய அந்த அந்த கவலைகள் உடனே காணாம போறதில்ல. He didn't remove the problems. தேவன் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றவில்லை. But he said, I am there with you. That is a feather. ஆனா தேவன் சொல்கிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன் என்கிற ஒரு இறகை கொடுக்கிறார். And he is giving the promises. தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். Look at the third one. அந்த மூன்றாவது படத்தை பாருங்க. One end, it is one end is why you have been just pulled, you have been pulled down by the problems. ஒரு பக்கத்துல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள்னாலே நாம் கீழே இழுக்கப்படுகிறோம். But the other side, ஆனா இன்னொரு பக்கம் God is just encouraging you. தேவன் என்னை உற்சாகப்படுத்துகிறார். God is just motivating you. தேவன் என்னை ஊக்கப்படுத்துகிறார். God is training you. தேவன் என்னை பக்குவப்படுத்துகிறார். God is keeping you. தேவன் என்னை I'm தயார்படுத்துகிறார். telling you that I am there with you. தேவன் சொல்கிறாரே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Get confidence. தைரியமாயிரு. Be bold. தைரியமாயிரு. Go and face the fight. போய் அந்த போராட்டத்தை சந்தி. Go fight. போய் சண்டைக்கு தயாராகு. Don't get discouraged. நீ சோர்ந்து போகாதே. Don't set back yourself. நீ தாழ்ந்து உட்கார்ந்து இருக்காதே. Don't worry. கவலைப்படாதே. If you worry, you will fail. நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நீ தோற்று விடுவாய். I am there with you. நான் உன்னுடனே இருக்கிறேன். Come, let's go. நீ எழும்பி வா. Go and fight. எழும்பி சென்று போராடு. I am there next to you. நான் உன்னுடனே உன் பக்கத்திலே இருக்கிறேன். Don't forget who you are. நீ யார் என்பதை மறந்து You விடாதே. are mine. நீ என்னுடையவன். You belong to me. நீ என்னுடையவன். I am on control. Everything that I have the control. சகலமும் என்னுடைய கரத்தின் ஆளுகையின் கீழ் இருக்கிறது. Nothing go away from my hand. என் கரத்தை மீறி எதுவும் நடக்க போவதில்லை. When God says all these things, தேவன் இந்த எல்லா காரியங்களையும் சொல்லும்போது your negative emotions and your discouragement will be gone and you're getting ready to face the problem. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எதிர்மறையான உணர்ச்சிகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கவலைகள், பயங்கள் எல்லாம் மாறி எதிர்காலத்தை சந்திப்பதற்கேற்ற ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. You understand what I'm trying to say? நான் சொல்ல வரது புரியுதா? This is what we are wrongly misinterpreted, we wrongly preached. நாம் தவறாக புரிந்து கொண்டு வியாக்கியானம் செய்து இப்படி தவறாக பிரசங்கித்து விட்டோம். See, the heart is not a cup. ஐயா, நம்முடைய இருதயம் ஒரு பாத்திரம் அல்ல. It's not okay, put it down and fill it back. அது சும்மா வெளியே கவுத்திட்டு இல்ல ஊத்தி விட்டு மறுபடியும் நிரப்புவதற்கு. So this is God is using all these things and perfecting our character. தேவன் இந்த சகல காரியங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி நம்முடைய குணாதிசயத்தை மெருகேற்றி கொண்டிருக்கிறார். Trial gives the reasons for you to go down, whereas God gives the reason for you to rejoice. ஐயா, பாடுகள் நான் சோர்ந்து போவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கினாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையை நான் அகமளிக்கு கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளாக அதை மாற்றுகிறார். All the problems are saying, no, you're down. பிரச்சனை வந்தோன்னா நான் என்ன சொல்லுதுன்னா, நீ தோத்து போய்டுவ. But God is saying, no, you are not down. ஆனா தேவன் சொல்கிறார், இல்லப்பா, நீ தோற்பதில்லை. Still you are my child. நீ இன்னும் என்னுடைய மகன். I am your dad. நான் உன்னுடைய தகப்பன். I am there next to you. நான் உன் அருகிலே இருக்கிறேன். Of course, through these things I'm working on you. இந்த சூழ்நிலைகள் மூலமாக உனக்குள்ளாக நான் வேலை செய்கிறேன். You don't worry. நீ கவலைப்படாதே. Let's fight. நாம் இணைந்து முன்னேறுவோம். I am above the waves. நான் அலைகளுக்கு மேலாக இருக்கிறேன். That is what the message. அதுதான் இதனுடைய இருக்கிற செய்தி. So now let's come to the other kind of riders, ART riders, I would say. இல்லனா இப்பொழுது இன்னொரு விதமான வாகன ஓட்டிகள், இன்னும் சொல்ல போனா ART riders ன்னு சொல்லலாம் இவங்க. அந்த மாதிரி அது பாக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது பாத்தீங்களா? The moment you look at this picture, you will get a confidence. ரோட் எப்படி இருந்தாலும் நான் அடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். Irrespective how bad the road is, we will always be on track. So for the ART riders, here your promise verse. ART வாகன ஓட்டிகளே, உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் இது. Are you ready to receive the promise verse? வாக்குத்தத்த வசனத்தை கேட்க தயாரா? பாருங்க, நாங்க நியூ இயருக்கு முன்னே டெலிவரி பண்ணிட்டோம் அட்வான்ஸா. We are giving the promises even before the new year clock ticks 12. Romans chapter 8 verse 28. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ஏன் சிரிக்கிறீங்க? நல்ல வசனம் தானே சொன்னேன். Promise verse.
இது ஒரு வாக்குத்தத்த வசனம். Let me read 4 promises. I said, right? Every quarter one. நான் முதலே சொன்னேன், ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு வசனங்கிற மாதிரி 4 வாக்குத்தத்த Let வசனம். me start with first verse. முதலாவது வசனத்தை உங்களுடன் பகிர்ந்து Please கொள்கிறேன். don't sleep. தயவு செய்து தூங்கிராதீங்க. You will miss the promise, then you will miss the blessings. ஐயா, வாக்குத்தத்த வசனத்தை விட்டுட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. All 365 all 365 days will be doomed. அதை நீங்க இழந்துட்டீங்கன்னா 365 நாட்களும் அது கஷ்டமா போயிடும். Don't lose your promises, please. ஆகவே உங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து விடாதீர்கள். Be careful. கவனமா இருங்க. பக்கத்துல யாராவது கண் அப்படி சொக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட்டி விட்டு ப்ராமிஸ்டா ப்ராமிஸ். Maybe if somebody is about to sleep sitting next to you, you can wake them up and say, ஆசீர்வாதம் பார்த்து தவற விட்டுறாத. Don't lose it. Let me read the promise verse first. நான் அந்த வாக்குத்தத்த வசனத்தை முதலாவதா வாசிக்கிறேன். In some churches they'll have the banner, the backdrop. ஒரு சில சபைகள்ல புது வருட ஆராதனைனா புது பேக்ட்ராப் இருக்கும். And 11:55, 56, 57, 59 அப்படி டப் வெடிக்கும். பேனர் அப்படி திறக்கும். அப்படிலாம் இங்கே திறக்காது. So when the clock is about to reach 12 with 55, 56, and when the crackers are bursting slowly, they'll open it, and that is not going to happen today here. Why don't we reveal the promise verse in the next year? ஏன் வாக்குத்தத்த வசனத்தை அடுத்த வருஷமே நம்ம சொல்லக்கூடாது? Because the time is 11:52. ஏன்னா நேரம் 11:52. We have to celebrate the new year. நியூ இயரை நம்ம கொண்டாடணும். So let's give thanks to God. நம் தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பாடல்களை பாடி, and we'll celebrate with the praise and thanks we'll enter into the new year. ஒரு துதியோடு ஆராதனையோடு புது வருஷத்துக்குள்ளாக நாம் நுழைவோம். So I just read those 4 verses, then we'll start. Let's stand up and praise and worship God. அந்த 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி சொல்லி புது வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். And we know that for those who love God, all things work together for good, for those who are called according to His purpose. For those whom He foreknew, He also predestined to be conformed to the image of His Son, in order that He might be the firstborn among the many brothers. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். The next 2 promise verses, the last 2 quarters. கடைசி 6 மாசத்துக்கான 2 வசனம். இதெல்லாம் வெளியில போய் சொல்லிடாதீங்க, நீங்க வேற. 8:31 31வது வசனம். What then shall we say to these things? If God is for us, who can be against us? He who did not spare His own Son, but gave Him up for us all, how will He not also with Him graciously give us all things? 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Let's all stand up. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Last 1 year God was so faithful to us. கடந்த ஒரு வருடம் தேவன் நமக்கு நம்மை உண்மை உள்ளவராக நமக்கு காணப்பட்டார். I thought of conducting a service of thanksgiving and the promise verse, but I don't have enough time. That's what I'm having one sermon. நான் பழைய வருடத்திற்கு ஒரு தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு செய்தி, ஒரு ஆராதனையும் புது வருடத்துக்கு ஒரு ஆராதனை நடத்துவதற்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நேரம் இல்லாதனால ஒரே செய்தியாக சொல்ல நான் முயற்சிக்கிறேன். So we're going to pray for the next year. நாம் புது வருடத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். And our prayer is just only one prayer. அது ஒரே ஒரு ஜெபம் தான். Lord, let your will be done in my life. That's it. தேவனே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். So let's all close our eyes. நம்முடைய கண்களை மூடி. And I mean, 1 second, no, just 1 minute. I'm not going to talk anything. I want you to give thanks to Him. இங்க நாங்க பேச போறதுல நீங்க உங்க வாழ்க்கையை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. Think about January and February and so on. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் அதெல்லாத்தையும் கொஞ்சம் நினைவு கூறுங்க. We have a New Year service last year, and we really didn't know how to handle this year, but by His grace we are come to the end of that year. கடந்த வருடம் புது வருட ஆராதனையில் நாம் பங்கெடுத்தோம். இந்த முழு வருடத்தையும் எப்படி கையாள்வது என்று தெரியாமல் இருந்தோம்.
ஆனா தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மளை நடத்தி இந்த வருட இறுதிக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். Now the next year, இப்போ புது வருடம் காத்திருக்கிறது. let him lead அவரே நம்மளை நடத்தி செல்லட்டும். according to his will. அவருடைய சித்தத்தின்படி நடத்தட்டும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. வரனே உந்தன் சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. வரனே உந்தன் சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. சித்தம் போல் கைகளை உயர்த்தி வாயில திறந்து ஆண்டவரே நடத்துங்க. ஆண்டவரே வழி பிரயாணி மூடனை போல் வழிதவரா நடந்திடவே. வழி பிரயாணி மூடனை போல் வழிதவரா நடந்திடவே. வழியிடுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். வழியிடுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். சித்தம் போல் நடத்துங்க. என்னால தனியா அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியாது. வரப்போற வருஷத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. அக்னி ஸ்தம்பம் போல மேக ஸ்தம்பம் போல நீங்க வந்தீங்கன்னா போதாண்டவரே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியாமீது ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியாமீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூடவின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூடவின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே. Amen. Welcome. Thank you, Lord. Thank you for this new year. Thank you, Lord. Let your presence cover us, ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும்மா. நீங்க நடத்துங்க. இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரோ என் தண்ணீருமாய். இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரோ என் தண்ணீருமாய். பருகிடினும் பயப்படேன் நான் என்றென்றுமே. சித்தம் போலும் பருகிடினும்
திறந்து சத்தமா நீங்க சொல்லுவீங்களா? உம் சித்தம் போல் என்னை என்றும் தப்பரனே நீ நடத்தும். ஒன் மோர் டைம். உம் சித்தம் போல் என்னை என்றும் தப்பரனே நீ நட. என் சித்தமோ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. என் பிரியனே என் இயேசுவே. அப்ப என்ன நடக்கணும்? லார்ட், the year of 2026, let it be year of will of God. Let me say that again. Let the year of 2026 be the year of the will of God. Lord, we have only one prayer. Only one prayer, Lord. We want to conform the image and likeness of your Son. We want to reflect Christ. We want to resemble Christ. We want to become the very image of your only begotten Son. ஒவ்வொரு நாளும் உங்களில் நாங்கள் வளரணும் ஆண்டவரே. We want to grow in you. Can you pray this prayer? You open your mouth and you tell him, God, we want to grow in you. Church, I want you to pray. Irrespective of our situations, irrespective of our problems, our challenges, our threats, our struggles, question marks, doubts, terrible things or terrifying things, whatever it is, irrespective of all that, I want you to open your mouth and pray. Lord, I want to grow in you. Can you pray? Just 1 minute. I'll give you 1 minute to pray. ஆண்டவரே, நான் உம்மை மாதிரி மாறணும் ஆண்டவரே. உமக்குள்ள நான் வளரணும். அதுதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். That is the solution for 2026 or the years to come. I want to grow in you. 1 minute. Let's all close our eyes and pray. நான் ப்ரே பண்ணுறேன். ஆண்டவரே, நான் வளரணும், இன்னும் உண்மையில் இன்னும் வளரணும் ஆண்டவரே. I want you to pray. Pray. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, என்னால முடியாத ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே, என்னால என்ன முடியும்? அனுதினமும் சத்தமா பாடுவீங்களா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையென்றுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையென்றுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான
ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. உள்ளத்தின் ஆழத்தில் அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. நீங்க சொல்லுவீங்களா வாயை திறந்து? வளர்ந்திடவே இன்னொரு முறை உள்ளத்தின் ஆழத்தில் அனுதினமும் அனுதினமும் நன்றி ஆண்டவரே. Thank you so much for this wonderful new year, Lord. Lord, only two prayer requests. Number one, let your will be done. Number two, we want to grow in you, Lord. Let's sing this song, What Wonder of Wonders. What wonder of wonders, what love is this, that Christ should die for me. His goodness, His merit, His righteousness, His sin has only plea. What wonder? What wonder of wonders, what love is this, that Christ should die for me. His goodness, His merit, His righteousness, His sin has only plea. Oh foolish pride, be crucified, the work is finished. All my boast is in Jesus. All my hope is His love, and I will glory forever in what the cross has done. All my boast is in Jesus. All my hope is His love, and I will glory forever in what the cross has done. Now fully forgiven, my life is filled with praises and glory. For mercy that flowed down that sacred hill, let praises now return. Now fully forgiven, my life is filled with praises and love. For mercy that flowed down that sacred hill, let praises now return. Rise up, my soul, and bless the Lord, who is worthy. All my boast is in Jesus. All my hope is His love.
Him alone my heart adores, and I will boast in nothing less than the love of Christ my Lord. Oh, praise the one forever blessed. Him alone my heart adores, and I will boast in nothing less than the love of Christ my Lord. I boast not in riches and strength of mine, but in the grace of God. I glory in weakness to live in sight, in plenty all in all. I boast not in riches and strength of mine, but in the grace of God. I glory in weakness to live in sight, in plenty all Wish in each other happy new year. ஒவ்வொருத்தரையும் பார்த்து that happy. I may know that I may see His power within me. All my boast is in Jesus, all my hope is in love, and I will glory forever in what the cross has done. All my boast is in Jesus, all my hope is in love, and I will glory forever in what the cross has done. All my boast is in Jesus, all my hope is in love, and I will glory forever in what the cross has done. Now I stand in His freedom, ransomed, clean inside, and I cannot be ashamed, for my boast is Jesus Christ. My boast is Jesus Christ, forever my boast is Jesus Christ. Happy New Year. Happy Hallelujah. Okay, let's start the promise verse. Please be seated. கொஞ்சம் அங்கங்கெல்லாம் போய் மூவ் பண்ணி கை கொடுக்க சொன்னேன், ஏன் தெரியுமா? Hope you'll understand. Okay, let's start. So we are going to study these 4 promise verses. இந்த 4 வாக்குத்தத்த வசனங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். So basically, what is in it? இதில் என்ன இருக்குது? I'll just tell you 4 words and finish. ஒரு 4 வார்த்தைகளை இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். So please keep yourself awake. ஆகவே விழித்திருங்கள். Make yourself awake. இல்ல விழிப்பா எப்படியாவது இருக்க முயற்சி பண்ணிருங்க. And if somebody is feeling sleepy, just pat on their back and come on buddy, cheer up, let's hear the 4 words and finish. ஒருவேளை பக்கத்துல இருக்கிற யாராவது மூஞ்சாவானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தட்டி எப்பா போயிராத 4 வார்த்தை தான் கேட்டுப்போம். And by the way, whenever you feel like 3 persons are here, you need to get ready. ஒருவேளை முன்னாடி நிக்கிறது 3 பேர் மாதிரி தோணுச்சுன்னா நீங்க விழிப்பா இருக்க வேண்டிய சமயம் No, புரிஞ்சுக்கோங்க. I have white dress but there is no angel here. போதகர் வெள்ளை சட்டை அணிந்திருக்கிறாங்க, ஆனா பக்கத்துல தூதர்லாம் இல்ல. Quickly, whatever I just put it in my PPT, I'll just share and finish. என்னுடைய குறிப்புல என்ன காரியங்களை வைத்திருக்கிறேனோ அதை விரைவாக சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அந்த கேமரா இருக்க தான் பிரச்சனை, இப்படி நடந்து போய் இப்படி பிரசங்கம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சேன், பட் வேற வழி இல்ல. I thought I can go inside and preach, but I'm not. It's very hard for the cameraman. Okay, let's look at the Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரத்தை பார்ப்போம். What is the context? இதனுடைய பின்னணி என்ன? See, when it comes to God, we are sinners. தேவனை பொறுத்த வரைக்கும் நாம் பாவிகள். No, that condemnation problem has been resolved. அந்த ஆக்கினை தீர்ப்புக்குண்டான பிரச்சனை இப்ப தீர்ப்பு முடிந்தாயிற்று. The law says Pushparaj is a sinner, Pushparaj is a sinner. பிரமாணம் சொல்லுகிறது புஷ்பராஜ் ஐயா ஒரு பாவி, புஷ்பராஜ் ஐயா ஒரு பாவி என்று. So through the cross I have
have got the freedom from that judgment. ஆனால் சிலுவையின் மூலமாக அந்த ஆக்கினை தீர்ப்பின் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க You can பெற்றாயிற்று. read 1 to 4. இத 1லிருந்து 4வது வசனத்துல நாம் பார்க்கலாம். Now, okay, heaven side okay. இப்ப பரலோகம் என்ன நீதிமான்னு But சொல்லிடுச்சு. what about earth? ஆனா பூலோகம் எப்படி? Here a lot of challenges. என்னை சுற்றி அநேக சவால்கள். How do I live? நான் எப்படி வாழ்வது? I have the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் Let இருக்கிறார். me not yield to the flesh, but let me go with the Spirit of God. Then I will get the success. ஆகவே மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஏற்றவாறு நான் இசைந்து கொடுக்காமல் ஆவிக்கேற்றவாறு நான் நடந்து கொள்ளும்போது வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ So முடியும். no condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. Now no obligation, no defeat. ஒரு கடமையின்படி இல்ல. இப்ப எனக்கு தோல்வியும் இல்லை. Now I should not get any, when problem comes, I should not get discouraged. ஆனால் எனக்கு பிரச்சனைகள் வரும்போது நான் சோர்ந்து விடக்கூடாது. So in that part, freedom from discouragement, in that area you have these verses. என்னுடைய சோர்விலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற அந்த காரியத்துல இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். The first 2 quarters, 2 verses. அந்த முதல் 6 மாதத்துக்கான அந்த 2 வசனம். This is talking about, okay, don't get discouraged. You have got the freedom from discouragement. அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, ஐயா எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் சோர்விலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுத்திருக்கிறார். And the second of the next 2 promise verses. அதற்கு அடுத்து இருக்கிற அந்த 2 வாக்குத்தத்த வசனங்கள். Romans chapter 8, 31 to 39. ரோமர் 8வது அதிகாரம் 31லிருந்து 39 வரை. This is talking about freedom from fear. இது பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறது. God is for us. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். Christ died for us. கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். God has already justified you. தேவன் ஏற்கனவே உன்னை நீதிமானாக மாற்றி விட்டார். Even now Christ is interceding for you. இப்பொழுது கிறிஸ்துவானவர் உனக்காக பரிந்து பேசிக் Christ கொண்டிருக்கிறார். loves you. கிறிஸ்து உன்னை Why நேசிக்கிறார். do you have fear? ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? So basically all these 4 verses talking about 2 things. இந்த 4 வசனங்களும் 2 காரியத்தை குறித்து தான் பேசுகிறது. Don't get discouraged. சோர்ந்து போகாதே. Do not fear. பயப்படாதே. So that's what my message today. அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. So in that particular verse, Romans chapter 8:28. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல. So it says, no, 4 things have been mentioned. 4 காரியங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What is that? அது என்னென்ன? No, he said, okay, I have called you. முதலாவதாக நான் உன்னை அழைத்தேன். So if you look at those who are called by God. அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். So what do you mean by the calling? அப்படினா அழைக்கப்பட்டவர்கள்னா என்ன? Let's all say it loud. His calling. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? அவருடைய அழைப்பு. His calling. அவருடைய அழைப்பு. What does it mean? அதன் அர்த்தம் என்ன? The first one. முதலாவது. The second one is, இரண்டாவது, no, all things are work together. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. So it's something to work together. In Tamil it doesn't come well, but in English it is all working together. தமிழ் வேதாகமத்துல அது சரியான விதத்துல நம்மளால வாசிக்க முடியல. ஆனா ஆங்கிலத்தை பார்க்கும்போது சகலமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வேலை செய்தாமா? It is working together. அது எப்படி தானா வேலை செய்யும்? How will it work together by itself? இது ப்ராப்ளமோ எல்லா சூழ்நிலை தானா எப்படி வேலை செய்யும்? How all the problems and situation work together by itself. So second one is his working. இரண்டாவதாக அவர் நமக்காக வேலை செய்கிறார். சொல்லுங்க எல்லாரும், his working. அவர் நமக்காக வேலை செய்கிறார். அப்படி சொல்லணும். அவர் அழைப்பு, his calling, அவர் வேலை, his working. Super. Say that again. சத்தமா சொல்ல முடியுமா? ஓ சூப்பர். இந்த அடுத்த 2 பாயிண்ட். இன்னும் 2 காரியங்கள். So why all the problems? எதற்காக இந்த பிரச்சனைகள்? Why all the challenges? எதற்காக இந்த சவால்கள்? Only 2 reasons. 2 காரியம். One is for his glory. முதலாவதாக அவருடைய மகிமைக்காக. And the second one is for my good. இரண்டாவதாக என்னுடைய நன்மைக்காக. செய்தி முடிஞ்சிச்சு. Bye bye. This is the gist of this entire sermon. So we look at the very first slide that I have put. நான் போட்டிருக்கிற முதலாவது very first ஸ்லைட்ல பாத்தீங்கனாலே, I want you to remember these 4 words before you leave. இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் மறக்காம நீங்க திரும்பி சொல்லணும், ஞாபகத்தோட வச்சிருக்கணும் எதிர்பார்க்கிறேன். When it comes to 2026, 2026வது வருடம், ART, you should remember these 4 words. ART சபையே இந்த 4 வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். His calling, அவருடைய அழைப்பு, his working, அவருடைய வேலை, his glory, அவருடைய மகிமை, and our good. என்னுடைய நன்மை. Can you say that again? திரும்ப சொல்லலாமா? His calling, அவருடைய அழைப்பு, his working, அவருடைய உழைப்பு, and அவருடைய வேலை, his glory, அவருடைய மகிமை, and our good.
That's it. என்னுடைய நன்மை. We are going to அவ்வளவுதான். study four words and finish. இந்த 4 வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். I have many illustration. I know I'll take it in a colloquial way. I'll show you the illustration and move on. That's it. நிறைய எடுத்துக்காட்டுகளோடு உங்களுக்கு எளிதாக புரியும் விதமா சொல்ல விரும்புறேன். The first one is He's calling. முதலாவதாக அவருடைய அழைப்பு. அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். And for all those who are called according to his purpose. What do you mean by that called? அந்த அழைப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? If you read Romans 1:7, ரோமர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை you பார்க்கும்போது loved by God, that is why you called by God. அது தமிழ்ல 6வது வசனத்துல இருக்கு. அவர் நம்மளை நேசித்திருக்கிறார், ஆகவே நம்மளை அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். So why, what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? You came into God's presence. நான் தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளாக வந்து You became விட்டேன். a child of God. இப்போ தேவனுடைய புத்திரனாக மாற்றப்பட்டு No, விட்டேன். you became a saint. இப்பொழுது பரிசுத்தவானாக தேவன் மாற்றி The விட்டார். same thing you can read in Romans 8:30. இதே காரியத்தை ரோமர் 8:30 நாம் வாசிக்கிறோம். He called you. அவர் என்னை அழைத்தார். So when it is a calling means I belong to Him. ஒரு அழைப்புனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் அவருடையவன். So 1 Corinthians chapter 1, 2 and 124. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 24வது வசனம். This is God has called me. தேவன் இது என்னை அழைத்ததை குறிக்கிறது. So this is something like it is not, you cannot take it easily. இத நம்ம ரொம்ப லகுவா எளிதால எடுக்க முடியாது. For example, ஒரு உதாரணத்திற்கு you have written IPS exam நீங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி இருக்கீங்க. and the government has called you to come and now join a particular place. இப்பொழுது அரசாங்கம் உங்களை இந்த இடத்திற்கு வந்து பொறுப்பேற்க அழைப்பு விடுத்திருக்கிறது. And you become IPS officer. நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் You ஆகிட்டீங்க. are about to join. நீங்க அந்த இடத்துல பொறுப்பேற்க வேண்டிய சமயம். And in the local area there was a pickpocket guy. நம்ம இருக்கிற அந்த இடத்துல ஒரு பிக் பாக்கெட் திருடன் ஒருவன் காணப்படுகிறான். So now the pickpocket guy, in all the petty cases, this guy cannot come and play around you. இப்போ சும்மா இந்த திருட்டுத்தனமாக சின்ன சின்ன கேஸ் வாங்கிட்டு இருக்கிற இவனால உங்ககிட்ட வந்து அவனுடைய வேலையை காண்பிக்க முடியாது. Till yesterday he would have threatening you. நேற்று வரைக்கும் அவன் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். Till yesterday he would have mocked you. நேற்று வரைக்கும் அவன் உங்களை ஏளனம் செய்திருக்கலாம். But today, since the government has called you as an IPS officer, he cannot play that game anymore. ஆனால் இன்று அரசாங்கம் உங்களை ஒரு காவல்துறை அதிகாரியாக ஐபிஎஸ் ஆக அறிவித்ததனால இன்னைக்கு அவன் உங்ககிட்ட வந்து வாலாட்ட முடியாது. This is God has called you. இது தேவனே உங்களை அழைத்திருக்கிறார். God invited you. தேவனே உங்களை வரவேற்றிருக்கிறார். It is not something you went him and you asked him, you begged him. இதேதோ நீங்க போயிட்டு அவர்ட்ட கேட்டு அவர்ட்ட கெஞ்சினது இல்லையா? It is something like it's something whenever it comes to salvation, it is something like love come arrangement marriage. இந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது இது ஒரு காதலும் அதனோட பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போல. See, for example, somebody will ask you, your marriage is love marriage or arranged marriage? ஒரு சிலர்ட்ட நீங்க போயிட்டு ஐயா நீங்க காதல் திருமணமா இல்ல பெற்றோர் பார்த்து வச்ச கல்யாணமான்னு கேட்டா, I know people know sometimes they will love each other. ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள காதல் இருக்கும். But they don't want to end up the climax as a love marriage. ஆனா காதல் திருமணம் கொண்டு போய் முடிக்கிறதுக்கு அவங்க விருப்பம் இருக்காது. So what they will do is, அதனால என்ன செய்வாங்க? they will change the game even though they are loving each other, but they will bring a situation in such a way that it became an arrangement marriage. ஒருவேளை அவர்கள் இருவரையும் நேசித்து ஒரு காதல்ல இருந்தா கூட எல்லா காரியங்களையும் அவங்க நேர்த்தியாக ஒழுங்கும் பண்ணி வெளியே தெரியும் போது அது ஒரு பெற்றோரால பார்த்து வைக்கப்பட்ட திருமணம் போல காண்பித்துக் கொள்வார்கள். So he will give the profile to his father. அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணோட வரனை கொண்டு போய் அப்பாட்ட கொடுப்பாரு. And he will recommend. அவர் போய் அப்ப நல்ல பொண்ணுன்னு சிபாரிசு பண்ணுவாரு. And he will say all the good things. எல்லாம் நல்ல காரியத்தை பற்றி சொல்லுவாரு. Somehow get the wedding done. எப்படியோ திருமணம் நடக்கணும். And when the father is going and giving the invitation, இப்போ அப்பா போயிட்டு அந்த திருமண அழைப்புதலை கொடுக்கும்போது father will not say it's a love marriage. அப்பா அத காதல் திருமணம் சொல்ல மாட்டாரு. Father will say family நல்ல ஃபேமிலியா இருந்துச்சு. The father will say it's a good family. விசாரிச்சோம். We checked about it. எங்களுக்கும் பிடிச்சிருச்சு பையனுக்கும் பிடிச்சிருச்சு. We found it is very good and my son was also okay with it. But only two people will know what is the real story. ஆனா ரெண்டே பேருக்கு தான் உண்மையான கதை என்னன்னு தெரியும். Why are you laughing? I really don't understand. Okay, only two persons will know what is the real story. ஒரு ரெண்டே பேருக்கு தான் உண்மையான கதை என்னன்னு தெரியும். Because they loved for a long they were loving each other for a long time. அநேக நாட்களாக ரெண்டு பேரும் காதலிக்கறாங்க. They decided they have to get married. தங்களுக்குள்ள தான் திருமணம் நடக்கணும்னு ஏற்கனவே முடிவும் பண்ணிட்டாங்க. Maybe while they are doing the first year of college. ஒருவேளை கல்லூரி படிப்புல முதல் வருஷத்துல maybe they started there. அங்க இருந்து ஆரம்பிச்சது. No, it's like before the foundation kind of. இது உலக தோற்றத்திற்கு முன்னே சொல்லுவோல கிட்டத்தட்ட அந்த மாதிரி. In family they never spoke a single word about marriage, but before that
this guy has started his game. குடும்பத்துல இன்னும் திருமணங்கிற பேச்சே எடுக்கல, ஆனா காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அவன் தன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். Please stay tuned. Now I'm coming to important point. Don't think wrong way. நான் சொல்றதை முழுசா கேளுங்க, ஒரு முக்கியமான கருத்து இதுல இருந்து சொல்ல போறேன். So later point of time, பின்னாட்கள்ல and everything is come together, the wedding is done. எல்லாம் அவங்க நேர்த்தியாக செய்து திருமணம் முடிஞ்சிடுச்சு. And if somebody is asking to the couple, okay, how did you get married? யாரோ ஒருவர் அந்த தம்பதியினர் போயிட்டு எப்படி திருமணம் நடந்துச்சுன்னு கேட்டா, My dad and his dad arranged the wedding. எங்க அப்பாவும் பேசி நிச்சயம் பண்ணி வச்சாங்கப்பா. But if you go personally and ask the dad, ஆனா ஒருவேளை நீங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அப்பாட்ட போய் கேட்டீங்கன்னா, the dad will say that அப்பா சொல்லுவாரு, he likes her, what to do? அவனுக்கு பிடிச்சிடுச்சு, வேற என்ன பண்றது? And we likes her too. இல்ல எங்களுக்கும் பிடிச்சிருக்குதான். This is what basically our salvation. இதுதான் நம்மளுடைய ரட்சிப்பு. இப்படிதான் இருக்கும். God loved us before the foundations of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மளை நேசித்தார். And God wants to marry. தேவன் நம்மளை விவாகம் செய்ய முடிவெடுக்கிறார். God க்கு இப்ப கல்யாணம் வச்சின்னு கேட்றாதீங்க please. Don't take it in literal way. When did God marry? God wants us to bring in. தேவன் நம்மளை அவர் பட்சமாய் வர விரும்புகிறார். Make sure that the message has come to you. ஆகவே இந்த செய்தி எப்படியோ நம்மள்ட்ட வரணும்னு அவர் வைக்கிறார். And the other side is coming to Sylvain, accept that message. அதே நேரத்துல மறுபக்கம் அவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ற காரியத்தை என்னுடைய இருதயத்துல செய்கிறார். So it looks like before the foundation he has planned. அது பார்ப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தேவன் தீர்மானித்தது போல் இருந்தாலும், yeah, it is defined, he decided. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தீர்மானித்தும் விட்டார். And it looks like now he accepted. அதே போல இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா நான் ஏற்றுக்கொண்டது போலயும் தெரிகிறது. No, he defined. இல்ல அவருடைய தீர்மானம். And he made him to accept. அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார். And the wedding is done. இப்போ திருமணம் நடக்கிறது. That is what our salvation. இப்படிதான் நம்முடைய ரட்சிப்பு நடந்தது. This much love he has poured on over us and we have got saved. இப்படிப்பட்ட மேலான அன்பை அவர் நம்மில் பொழிந்தருளி அவர் நம்மை ரட்சித்தார். This is what calling. ஐயா, இதுதான் அழைப்பு. Let me give one little illustration so that you can understand. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரிவதற்காக. Lazarus was dead. லாசரு மரித்து போனான். They buried him. அவனை புதைத்து விட்டார்கள். And John 11 chapter 11 verse 43. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். When they said all these things, இந்த காரியங்களை எல்லாம் சொன்ன பின்பு Jesus came before the tomb. இயேசு அந்த கல்லறைக்கு முன்பாக And வந்து he said, he cried out இயேசு உரத்த with சத்தமாய், a loud voice, ஒரு உரத்த சத்தமாய், Lazarus, come out. லாசருவே வெளியே வா. You know, that is a calling. அது ஒரு அழைப்பு. What kind of calling? எப்படிப்பட்ட அழைப்பு? Look at, in this world the extreme danger is death. இந்த உலகத்துல மிக பெரிய ஒரு ஆபத்துனா அது மரணம். And the extreme success is bring them into life. அதே போல ஒரு மிக பெரிய வெற்றி என்றால் மரித்த ஒருவனை உயிரடைய செய்வது. That had happened just because of a calling of God. அது எப்படி நடந்துச்சுன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை அழைத்ததினாலே நடந்தது. Just he called. ஒரு அழைப்பு. He didn't went and breathe. அவர் போய் நாசியில சுவாசத்தை ஊதவில்லை. He didn't touch and done something. இல்ல தொட்டு வேற எதையும் காரியத்தை செய்யல. Like Old Testament, he didn't just sleep on top of them, making them warm. பழைய ஏற்பாட்டுல நான் வாசிக்கும் வண்ணமாக மேலே படுத்து உஷ்ணமடை செய்து அப்படியெல்லாம் செய்யல. Called. அழைத்தார். Lazarus, லாசருவே come out. வெளியே வா. That calling has the power to give the dead body life. அந்த அழைப்பிலேயே அந்த மரித்த அந்த சடலத்திற்குள்ளாக உயிர் பெறுவதற்கான வல்லமை காணப்பட்டது. My dear friend, you and me have got called by God. எனக்கு அன்பான நண்பர்களே, நீங்களும் நானும் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். That gives the hope. ஐயா, அது எனக்கு ஒரு நம்பிக்கையை Look at கொடுக்கணும். the problems. பிரச்சனையை பார்க்கும்போது I don't look at the problem. நான் பிரச்சனையை பார்க்க மாட்டேன். I look at my calling. என்னுடைய அழைப்பை Who பார்க்கிறேன். am I? நான் யார்? Who am I? நான் யார்? I was dead in sin. ஐயா, நான் பாவத்தில் மரித்திருந்தேன். Not just 4 days like Lazarus. லாசரு போல 4 நாளான மரணம் அல்ல. For so many years, பல வருடங்களாக I died in sin. பாவத்திலே I மரித்திருந்தவன். don't have the relationship with God. தேவனோடு எனக்கு ஒரு உறவில்லை. How Lazarus doesn't have any connection with the world. எப்படி லாசருக்கு உலகத்தோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையோ, Lazarus is dumb and dead. லாசரு மரித்த ஒரு சடலம், Finished. முடிந்து போனது. That is how I was. இப்படிதான் நானும் இருந்தேன். How Jesus
called him, எப்படி இயேசு லாசருவை அழைத்தாரோ he came into life. அவன் உயிரோடைந்தவனாய் மாறினானே, In that same way, அதே போல God called me. தேவன் என்னை அழைத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லு, God called you. Can turn to your neighbor and say, தேவன் உங்களை அழைத்தார். ஸ்ட்ராங்கா கையை பிடிச்சு சொல்லுங்க, God called you. கரங்களை வெகு இறுக்கமாக பற்றி சொல்லுங்க. Have the confidence. தைரியமா இருங்க. God called you. தேவன் அழைத்தார். God called you. தேவனுடைய அழைப்பு. That is our hope. அதுதான் என் நம்பிக்கை. It's not just one incident. ஐயா, இது ஒரு சம்பவம் மாத்திரமல்ல. Go back to Luke chapter 7 verse 14. லூக்கா 7 அதிகாரம் 14வது In வசனம். the widow of Nain, நாயின் ஒரு விதவை அங்க வருகிற அந்த the சம்பவம். boy is dead. அந்த வாலிபன் மரித்து They போனான். were on their way to bury him. எல்லாரும் அந்த அவனுடைய இறுதி சடங்கிற்கு நடந்து வராங்க. Jesus came இயேசு வருகிறார். and he said, young man, வாலிபனே, I said to you, நான் சொல்கிறேன், arise. எழுந்து உட்காரு. He called. இயேசு அழைத்தார். When Jesus called him, இயேசு அவனை அழைத்தபோது that gives the life. அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. The entire town was following that parade. அந்த மொத்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் மரித்த ஊர்வலத்துக்கு வர்றாங்க. Nobody could help him. அந்த ஊர்வலத்தில் இருக்கிற ஒருவராலையும் அவன் உதவி செய்ய முடியவில்லை. One Jesus, ஆனா இயேசு என்ற ஒருவர், one calling, ஒரு அழைப்பு, the ultimate help she can expect, and he raised that son. மிக பெரிய ஒரு உதவி அந்த வாலிபனை உயிரடைய செய்வது, அதை செஞ்சு அந்த விதவை தாயிட ஒப்படைச்சாங்க. My dear friend, எனக்கு அன்பான நண்பரே, for those who have called, அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ, அன்றி ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், for those who have been called, you and me are called. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். You don't have a power, I don't have a power, but his calling has ultimate power. ஐயா, உங்களுக்குள்ளே வல்லமில்லை, எனக்குள்ளே வல்லமில்லை, ஆனா நம்மளை அழைத்த தேவனுக்குள்ளாக அவருடைய அழைப்பிலே அனைத்து வல்லமையும் இருக்கிறது. Next year if you face any problem, அடுத்த வருஷம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா, now just look at this. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது, no, his calling is greater than this problem. இந்த பிரச்சனை விடவும் அவருடைய அழைப்பு பெரியது. His calling is greater than this threat. இந்த போராட்டத்தை விடவும் அவருடைய அழைப்பு பெரியது. His calling is greater than anything. எனக்கு வருகிற எல்லா காரியங்களை பார்க்கிலும் அவருடைய அழைப்பு பெரியது. Because of that calling, அந்த அழைப்பு இருக்கிறதுனாலே you became a sons of God. நீங்கள் அவருடைய புத்திரராக மாறினீர்கள். You became the children of God. Galatians 3:26. கலாத்தியர் 3:26 சொல்லும், நீங்கள் அவருடைய புத்திரரானீர்கள். And you became a servants of God. Matthew 25:21. மத்தேயு 25:21 படி அவருடைய ஊழியக்காரராய் மாற்றப்பட்டீர்கள். You became God's saints. Colossians 1:1. கொலோசியர் 1:1 படி நீங்கள் அவருடைய பரிசுத்தவான்களாய் You மாற்றப்பட்டீர்கள். became God's witness. 1 Thessalonians 2:10. 1 தெசலோனியர் 2:10 படி நீங்கள் அவருக்கு சாட்சிகளாய் மாறினீர்கள். And you started working with God. 2 Corinthians 6:1. 2 கொரிந்தியர் 6:1 படி நீங்கள் அவரோடு இணைந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். And Philippians 3:14 says it's a high calling. பிலிப்பியர் 3:14 சொல்வது மேன்மையான ஒரு அழைப்பு. 2 Timothy 1:9 says it's a holy calling. 2 தீமோத்தேயு 1:19 சொல்லும்போது இது ஒரு பரிசுத்த அழைப்பு. 1:9. மன்னிக்கவும் 1:9. And Hebrew 3:1 says எபிரேயர் 3:1 சொல்லும்போது it's a heavenly calling. இது ஒரு மேன்மையான இல்லனா பரலோகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. I became a son. நான் புத்திரனானே. I became a children. நான் அவருடைய மகனானே. I became a saint. நான் பரிசுத்தனானே. I became a co-worker. நான் அவருடைய உடன் வேலையாளானே. And I became working together with him. நான் அவரோடு இணைந்து வேலை செய்கிறேன். High calling. இது மேன்மையான அழைப்பு. Holy calling. பரிசுத்த அழைப்பு. Heavenly calling. ஐயா, இது பரலோகம் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. Million times greater than the government's calling. ஐயா, இந்த உலகம் எனக்கு கொடுக்கிற பட்டம் அழைப்பை விடவும் கோடிக்கணக்கான முறை பெரிய அழைப்பு. And this calling give me rest. Matthew 11:28. இந்த அழைப்பு எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. மத்தேயு 21 படி. And this calling give me life from death. 1 John 3:14. 1 யோவான் 3:14 படி இந்த அழைப்பு எனக்கு மரணத்திலிருந்து ஒரு ஜீவனை கொடுக்கிறது. And this calling given me liberty. Galatians 5:13. கலாத்தியர் 5:13 படி இந்த அழைப்பு எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. This calling bring me to the light from the darkness. 1 Peter 2:9. 1 பேதுரு 2:9 படி இந்த அழைப்பு என்னை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு வரவழைத்தது. And according to 1 Corinthians 7:15, this calling bring me into peace. 1 தெசலோனியர் 1 Corinthians 7:15. மன்னிக்க 1 கொரிந்தியர் 7:15 படி இது ஒரு கட்டிலிருந்து எனக்கு ஒரு சமாதானத்தை அளிக்கிறது. Ultimately, எல்லாத்துக்கும் மேலாக 1 Corinthians chapter 1 verse 9. 1 கொரிந்தியர் 1:9 சொல்கிறது, I have the fellowship with the Son.
அவருடைய குமாரனோட ஒரு ஐக்கியம். My dear friend, எனக்கு அன்பானவர்களே, you got that calling. இந்த அழைப்பு உங்களுக்கு இருக்கு. Remember this. மறந்துடாதீங்க. ஏதோ வசனம் அன்றியவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்னு படிக்க கூடாது. So don't just read the verse that whomever God has called. அழைக்கப்பட்டன என்ன? What does it mean to be called? நான் யார் தெரியுமா? Do you know who I am? I am a son. நான் அவருடைய புத்திரன். Son of God. நான் அவருடைய மகன். Children of God. அவருடைய மகன். Servant of God. அவருடைய வேலையாள். Saint of God. அவருடைய பரிசுத்தவான். Workers of God. அவருடைய உடன் வேலையாள். Having the high calling. இது ஒரு மேன்மையான அழைப்பு. Having the heavenly calling. இது ஒரு பரலோகத்தின் அழைப்பு. Have the holy calling. பரிசுத்த அழைப்பு. God the rest. இது இளைப்பாறுதல் அழைப்பு. ஜீவ அழைப்பு. Liberty. விடுதலையின் அழைப்பு. And into light. அது ஜீவன் கொடுக்கிற அழைப்பு. Peace. சமாதான அழைப்பு. Fellowship with his son. அவரோட இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்கான ஒரு அழைப்பு. Remember that you are called. ஐயா, நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க என்பதை மறந்துடாதீங்க. Just turn the neighbor and say that கையப்படி சொல்லுங்க, you are called. Turn to your neighbor and hold their hands and say, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. How many of you believe that we are called? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க அழைக்கப்பட்டவர்கள்? Whatever the problem, my dear friend. உங்களுக்கு முன்னாடி காணப்படுகிற பிரச்சனை எதுவா இருந்தாலும், whatever the affliction, என்னென்ன பாடுகளா இருந்தாலும், whatever the trial, என்ன போராட்டமா இருந்தாலும், whatever the tribulations, என்ன பாடுகளா இருந்தாலும், என்ன வரட்டும் next yearல, whatever happens in the next year, I am also in the same situation. நானும் உங்களைப் போல தான் காணப்படுகிறேன். Did I know about my future? என்னோட எதிர்காலம் எனக்கு தெரியுமா? I don't know what will happen in the end of the January. ஜனவரி மாதம் இறுதியில் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. I know what will happen. No, when it comes to December. இல்ல டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. Nobody knows. யாருக்குமே தெரியாது. But still, ஆனாலும் the word gives us the hope. தேவ வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது. His calling. அவருடைய அழைப்பு. The second one is, இரண்டாவது, He's working. அவருடைய வேலை. My dear friend, always remember that God is working. எனக்கு அன்பானவர்களே, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் எப்பொழுதும் வேலை செய்கிறார். Did God work? தேவன் வேலை செய்கிறாரா? No, tell me, when did you see God's working? God is working. தேவன் எப்ப வேலை செய்றார் நீங்க சொல்லுங்க பாப்போம். How He is working? இல்ல எப்படி வேலை செய்றாரு? So how He is working? Okay, God is watching over us. வாக்குத்தத்தம். Super. God is not forsaking us. Okay, I do understand. God is நம்ம பார்த்துட்டே இருக்கிறாரு. God is always watching over us. நம்மள விட்டுருங்க. God is working. அப்படினா எப்படி சொல்லுவீங்க God is working? Not with respect to us, but generally how do you say God is working? சூப்பர். அதே தான் சொல்ல வரேன். பாத்தீங்களா, நான் பிரசங்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்த வரேன். See how God is working. Look at Matthew 6:26. மத்தேயு 6 அதிகாரம் 26வது வசனம். Look at the birds of the air. They neither sow nor reap nor gather into barns, and yet your எங்கப்பா, எல்லாரும் சொல்லுங்க, யாரப்பா? எங்கப்பா யாருக்கு சோறு போடுறாராம்? All the heavenly Father, my heavenly Father feeds all the birds. Are you not more value than they? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் எங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவையா? I am more special than all these birds. When was the last time you see millions of birds are dead because of they don't have food? ஐயா, கடைசியாக கோடிக்கணக்கான பறவைகள் எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு எப்போ மரித்து போனதா நீங்க கேள்விப்பட்டீங்களா? பாத்தீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you ever heard such thing? The entire human race. இல்ல இந்த உலக வரலாற்றிலேயே every day millions of birds are just came into existence. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பறவைகள் இந்த உலகத்துல புதிதாய் பிறக்கிறது. But God's hands never became short. ஆனால் தேவனுடைய கை குறுகவில்லையே. Look at Matthew 6:30. மத்தேயு 6:30 பாருங்கள். If God so clothes the grass of the field, which today is alive and tomorrow is thrown into the oven, will He not much more clothe you, oh you little faith? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? See, look at this. No, look at the grass. ஐயா, இந்த காட்டு புல்ல பாருங்க. You will never see a place without grass. Maybe I can desert also you can have certain kind of grass. ஒருவேளை புல் இல்லாத ஒரு நிலப்பரப்பு இந்த உலகத்திலே கிடையாது. அது ஈவன் ஒரு வறண்ட வனாந்தரமாக இருந்தா கூட ஒரு விதமான புல்லுகள் அங்கு முளை
உழைக்க தான் செய்கிறது. If you go to Dubai or Kuwait, ஒருவேளை நீங்க துபாய்க்கோ இல்ல குவைத்துக்கோ செல்ல வாய்ப்பு கிடைத்தால், even in the wilderness they have the cattle. அங்க வனாந்திரத்துல கூட அவர்கள் ஆடு மாடுகளை வளர்க்கிறதை பார்க்க முடியும். Certain kind of grass. ஒரு விதமான புல்லுகள். There is no place you can find, okay, no grass at all. ஐயா, புல்லே இல்லாத நிலப்பரப்புன்னு ஒண்ணு இந்த உலகத்துல பார்க்க முடியாது. Who is taking care of it? அதை யாரு கவனிக்கிறாங்க? God is working. தேவன் வேலை செய்கிறார். God is working so hard. தேவன் வேலை செய்கிறார். See, this is not Jesus saying just to sake of saying. இது ஏதோ சும்மா சொல்லணும்ங்கிறதுக்காக இயேசு He சொல்லவில்லை. is not playing with words. அவர் வார்த்தைகளை விளையாடுகிறவர் அல்ல. If he says, that is how it should be. அவர் சொன்னா அது அப்படிதான் இருக்கும். Not only that, அது மாத்திரமல்ல, look at the next Matthew 10:29. மத்தேயு 10:29 பாருங்கள். Are not two sparrows sold for a penny, and not one of them will fall to the ground apart from your Father? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. Are you getting it? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Even one bird will not die without the control of God. ஐயா, அது சின்ன குருவியா இருந்தா கூட அது தரையில விழாதையா. ஏன்னா கர்த்தருடைய கரம் அதனோட இருக்கு. அதை மீறி எதுவும் நடக்காது. Put together all the scriptures. இந்த எல்லா வசனத்தை சேர்த்து பாருங்க. Number 1, முதலாவது, millions of birds கோடிக்கணக்கான பறவைகள் fed by my Father. எங்க அப்பா அதுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. When my Father is so careful of those birds, எங்க அப்பா இந்த பறவைகள் மேலேயே இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருப்பாரு ஆயின், he is not the father of those birds. ஐயா, அந்த பறவைகளின் தகப்பன்னு சொல்லல, He is the father of me. என் தகப்பன். And he is working so hard to bring food for all the birds. என்னுடைய தகப்பன் அந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு இவ்வளவு வேலை செய்கிறார். Will he not work for me then? அப்படினா அவர் எனக்காக வேலை செய்ய மாட்டாரா? He is my father. அவர் என் தகப்பன் அல்லவா? And look at the grass. ஐயா, அந்த புல்ல பாருங்க. Today it is on. இன்னைக்கு இருக்கு. Tomorrow it will go to it will be burned. நாளைக்கு அடுப்புல போடப்படும். It will go to the oven. அடுப்புல போட்டுருவோம். Just one day. ஒரு நாள் தான். But look at me. ஆனா என்ன பாருங்க? I was in the mind. A grass that is going to be wither up in one day, will he not take care of me? So when he is working for all these things, will he not work for me? இவைகள் எல்லாவற்றிற்காரும் அவர் வேலை செய்கிறாரே, அவர் எனக்காக வேலை செய்ய மாட்டாரா? No, today when we are singing, we said you are working. நான் பாடின ஒரு பாடல சொன்னோம்ல, அவர் நமக்காக வேலை செய்கிறார். And for my good and his glory. அவருடைய மகிமைக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் வேலை செய்கிறார். அவர் வேலை செய்கிறார். Look at Psalm 104:27. சங்கீதம் 104:27 பாருங்கள். See, all the creatures of the sea, they'll come and look at God. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் தேவனை நோக்கி பார்த்து வருகிறது. And he is giving the food. தேவனே அவர்களுக்கு ஆகாரத்தை தருகிறார். So when he gives, they receive. அவர் ஆகாரத்தை கொடுக்கும்போது அவைகள் பெற்றுக்கொள்கிறது. And look at 29. 29ஆம் வசனம் சொல்கிறது. When he stop, they die. அவர் அதை நிறுத்திக் கொள்ளும்போது அவர்கள் மண்ணுக்கு திரும்புகிறது. So look at even the animals. ஐயா, இந்த மிருக ஜீவன்கள் கூட, even the fishes, ஐயா, இந்த மீன்கள் கூட, even the whale, ஐயா, அது திமிங்கலமா இருந்தாலும் சரி, looking into God, தேவனை நோக்கி பார்க்கிறது. நான் இப்படி சொல்ற மகள கலோக்கியலா, maybe in a very common way, layman language, let me put like this. கண்ட கழுதைக்கு மாட்டுக்கு தப்பா நினச்சி கண்ட கழுதைன்னு தப்பா நினச்சி கூடாது. கண்ட கழுதைக்கு மீனுக்கு பறவைக்கு புல்லுக்கெல்லாம் பார்த்து செய்கிற ஆண்டவர் சொந்த பிள்ளைக்கு செய்ய மாட்டார் ஐயா. Praise God, somebody received. If God is so mindful of these little ox, little animals, and even the little grass, will he not be so faithful and mindful about his own son? God is working. தேவன் வேலை செய்கிறார். God is working for you. தேவன் உங்களுக்காக வேலை செய்கிறார். God is working for you. தேவன் உங்களுக்காக வேலை செய்கிறார். See, one theologian says in this way. ஒரு வேத அறிஞர் இப்படியாக சொல்கிறார். So we get up in the morning. அதிகாலை எழும்பும்போது you will see the sunrise. அந்த சூரிய உதயத்தை நாம் பார்க்கிறோம். And he says in this way. அது இப்படி சொல்றார். God is painting a picture for you. தேவன் உங்களுக்காக ஒரு வண்ணத்தை தீட்டுகிறார். And okay, now it is in India, Chennai,
Now God is painting a picture for the New Year morning sunrise. ஒருவேளை அது இந்திய தேசமாக சென்னை பட்டணமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற நமக்காக அதிகாலையில புது வருஷம் ஒரு புதிய சூரிய உதயத்தை அற்புதமாக தேவன் வண்ணம் தீட்டுகிறார். And Sylvan is enjoying. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். Nice. நல்லா இருக்கு. God has painted a picture for me. தேவன் எனக்காக ஒரு வண்ணத்தை. Okay, the sunrise is getting over. Okay, God, bye bye. Take rest. அந்த சூரியன் இப்போ உதயம் ஆயிடுச்சு. அப்ப தேவனே நீங்க போதும் பார்த்துக்கலாம், நீங்க ஓய்வெடுங்க. God's response to Sylvan. இதுக்கு தேவன் எனக்கு கொடுக்கிற பதில் என்னவா இருக்கும்னா, சில்வனே, no, when my work is over here, சென்னையில என் வேலை முடிஞ்சிடுச்சு. But now I need to go to Pakistan. இப்போ நான் பாகிஸ்தானுக்கு போணுமே. To paint the other picture. அங்க இன்னொரு விதமான வண்ணத்தை தீட்டணும். And once Pakistan sunrise is over, பாகிஸ்தான்ல சூரிய உதயம் முடிந்த பின்பு I need to go to Muscat. மஸ்கட்டுக்கு நான் செல்வேன். And I'm keep working. அங்க தொடர்ந்து நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். Just for sunrise. ஐயா, இந்த சூரிய உதயத்திற்கு for that one beauty I take the picture. அந்த ஒரு அற்புதமான புகைப்படத்திற்கு God is working 24 hours. தேவன் 24 மணி நேரம் வேலை செய்கிறார். Maybe now we are just celebrating the new year. நாம் ஒரு இந்த நேரத்துல புது வருடத்தை கொண்டாடுறோம். Look at all these countries are already seen the new year. இல்ல பல நாடுகள் ஏற்கனவே நியூ இயரை கொண்டாடியாச்சு. Kiribati and Wellington, Kamchatka, all these places are already they've seen the new year. Now we are in India. ஒருல அந்த கிரிபாட்டிங்கிற நகரம் இல்ல நியூசிலாந்து காம்சாங்க இப்படிப்பட்ட எல்லா இடங்களும் ஏற்கனவே நியூ இயரை கொண்டாடி இருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வருகிறோம். So now they would have got the sunrise. அவங்க ஏற்கனவே சூரிய உதயத்தை பார்த்துட்டாங்க. When they enjoy the sunrise, அவங்க அந்த சூரிய உதயத்தை சந்தோஷமா God கொண்டாடும் is போது getting ready. இங்க முடிஞ்சதப்பா டக்கு அங்க போணும். தேவன் அடுத்த இடத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். God is working. தேவன் வேலை செய்கிறார். Whether you see it or not. நம்ம பார்க்கிறோமோ பார்க்கலையோ, If you want to really understand whether God is working or not, உண்மையாகவே தேவன் வேலை செய்கிறாரா இல்லையாங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும்னா look at the birds. பறவைகளை பாருங்கள். As long as you don't see millions of birds are dead at a point of time, still God is working. கோடிக்கணக்கான பறவைகள் உணவில்லாமல் மடிந்து விழுகிற நாள் வருகிற வரைக்கும் தேவன் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த மீன் கடைக்கு போயிட்டு மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாப்பீங்க பாத்தீங்களா? When we go to the fish market, we usually do the check whether the fish is fresh. You just open it and smell it. We open the gill and we check, is the smell good? மண்ணு வாடை வருதான்னு பார்த்தேன் பிரதர். Is the smell of the dirt is there? So it's a fresh. அது fresh மீன். As long as you are able to buy fresh fish, God is working. உங்களால ஒரு புது மீனை சமைக்க வாங்க முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க. புது மீன் இல்லப்பா, நல்ல மீனை வாங்க முடியுதுனாலே தேவன் இன்னும் வேலை செய்யறான்னு அர்த்தம். Whenever you went for a mutton shop, ஒரு கறி கடைக்கு போறீங்களா? As long as you can get a goat meat, let me tell you, God is working. ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்கறி உங்களால வாங்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுதுன்னா தேவன் இன்னும் வேலை செய்யறாரு. God is working. தேவன் வேலை செய்யறார். Let's look at the same example of Lazarus. அதே லாசரோட உதாரணத்தை பார்ப்போமே. John chapter 11 verse 38. யோவான் 11:38. Jesus deeply moved again. இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி and he came to the tomb. அவர் அந்த குகைக்கு அருகே வந்தார். கல்லறைக்கு அருகே வந்தார். Why he should come? எதற்காக அங்க வர வேண்டும்? அங்க இருந்து சொல்லிக்கலாம், நீ போ, he will rise up. Maybe God would have said, you go, அவன் எழுந்திருப்பான். God is working. தேவன் வேலை செய்கிறார். Even look at the Luke chapter 7, the widow of Nain. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அந்த நாயனூர் விதவையின் கதையை பார்க்கும்போது கூட Jesus was in a Capernaum. இயேசு கப்பர்நகூமில் இருக்கிறார். 30 miles distance. 30 மைல் தொலைவில் இருக்க பட்டணம். Nain, in the city of Nain, somebody is dying. நாயனூர் பட்டணத்துல யாரோ ஒருவர் மரிக்கிறார்கள். And he is getting ready, started walking towards Nain. ஆனால் இயேசு கப்பர்நகூமிலிருந்து நடந்து இப்பொழுது நாயின் பட்டணத்துக்கு வருகிறார். Why? ஏன்? God is working. தேவன் வேலை செய்கிறார். Maybe the widow of Nain would have never seen Jesus before. ஒருவேளை நாயனூர் இருக்கிற அந்த விதவை இதுவரைக்கும் இயேசுவை பார்த்திருக்கவே முடியாது. She would have never expected God will walk for her. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எனக்காக இயேசு நடந்து வருவார் என்று. அந்த விதவைக்காக 30 மைலுக்கு மேல தெய்வம் நடந்து போச்சு. For a widow, God walked for more than 30 miles. God walked. தேவன் நடந்தார். God in flesh. தேவன் மனு உருவானவர். Jesus is God. இயேசு தெய்வம். But he walked. ஆனா அவர் நடந்தார் ஐயா. He walked. நடந்தார். Would he not work for you? அவர் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டாரா? You and me are in a better covenant than the widow of Nain. நாயனூர் விதவையை பார்க்கிலும் சிறந்த உடன்படிக்கை கீழே நீங்களும் நானும் காணப்படுகிறோம். No, sometimes God is always there. பல நேரத்துல தேவன் அங்கதான் இருக்கிறாரு. No, we don't see it. ஆனா நாம அதை பார்க்கிறது இல்ல. For example, look at this picture. I mean,
the young little girl, she was rowing the boat. இந்த படத்தை பாருங்களேன், ஒரு சின்ன சிறுமி அந்த படகை ஓட்ட முயற்சிக்கிறாங்க. If she keeps rowing the boat, நாங்கன்னா let me check your physics. உங்களுடைய பிசிக்ஸ் எப்படி இருக்கு நான் கொஞ்சம் செக் பண்றேனே. Physics தான் நினைக்கிறேன். Let me check your physics. உங்களுடைய பிசிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. If the little girl is just to keep rowing, whether the boat will turn towards the right or left. இந்த பெண்மணி இப்போ தன்னுடைய துடுப்பை இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த படகு வலப்பக்கம் திரும்புமா இல்லை இடப்பக்கம் திரும்புமா? எந்த பக்கம்னாலும் திரும்ப. செம்ம ஸ்ட்ராங் இங்க பிசிக்ஸ். Your right arm will be stronger than the left arm. பொதுவாகவே நம்முடைய வலது கை இடது கையை பார்க்கிலும் பலன் கூடினதாக காணப்படும். அந்த பொண்ணு லெஃப்ட் ஹேண்ட் சார் சொல்றாரு. Okay, so usually பொதுவாக the young one, if they don't have enough experience with respect to rowing the boat, இந்த சிறுவர்களுக்கு இந்த துடுப்பு போடுறதுல ஒரு சரியான பயிற்சி இல்லாத சூழ்நிலையா இருக்குமே ஆயின் automatically the boat will go to the right direction. அந்த படகு அது தானாகவே வலப்பக்கத்துக்கு நேராக திரும்பும். Of course it goes right side, but it is not right. அது வலப்பக்கத்துக்கு திரும்பும், ஆனா சரியான திசைக்கு நேராக and செல்லாது. it will go round and round and round. அப்படியே அது ஒரு வட்டம் அடித்துக் கொண்டே காணப்படும். But if you look at the next image, ஆனா அடுத்த படத்தை பாருங்க. if your father is with us, with that girl, ஆனா உங்களுடைய தகப்பனார் அந்த சிறுமியோடு இருந்தார் he என்றால் knows how to row the boat. அவருக்கு எப்படி துடுப்பு போடணும்ங்கிறது தெரியும். Even though she is also holding the row, ஒருவேளை அந்த சிறுமி அந்த துடுப்பை பிடித்திருந்தாலும் but still this father is working. ஆனா தகப்பன் வேலை செய்கிறார். It will come to the shore. அது கரைக்கு வந்து சேரும். Hallelujah. Hallelujah. Believe that when you are working, God is also working. ஐயா, நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்காக தேவன் வேலை செய்கிறாருங்கிறத நம்புங்க. No, I don't have time to explain all that, but I have so much to say. இது முழுமையா சொல்ல எனக்கு நேரம் இல்ல, நான் அநேக காரியங்கள் Just இருக்கு. imagine the Nain's widow, her son was dead. கொஞ்சம் இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த நாயினூர் விதவியின் மகன் மரித்து விட்டான். 30 miles away Jesus was there. 30 மைல் தொலைவிலே இயேசு இருக்கிறார். No connection. எந்த தொடர்பும் இல்ல. Here he is dead. இங்கவன் மரித்து விட்டான். And she is crying. அந்த அம்மா அழுறாங்க. Maybe she should have prayed. ஒருவேளை ஜெபித்திருக்கலாம். Maybe she should have lamented. ஒருவேளை புலம்பி இருக்கலாம். Maybe she should have shouted or cried, whatever it is. இல்ல கத்தி இருக்கலாம், கதறி இருக்கலாம், ஏதோ செஞ்சிருக்கலாம். Still, God, are you there? தேவனே நீர் இருக்கிறீரா? Are you working? நீங்க வேலை செய்றீங்களா? Look at my son. என் பையனை பாருங்க. It is all done. எல்லாம் முடிஞ்சு போச்சு. And she is ready to bury that son. இப்போ தன்னுடைய மகனை கொண்டு சென்று புதைப்பதற்கு தயாராகிறாங்க. But basically, ஆனா அந்த நேரத்துல she doesn't know that God had already started his journey. தேவன் ஏற்கனவே பிரயாணம் பட்டிங்க வருவதற்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறது இந்த அம்மாக்கு தெரியாது. Hallelujah. Believe that God had already in the process of working. தேவன் ஏற்கனவே நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். He's calling. அவருடைய அழைப்பு And he's working. அவருடைய வேலை. If God is working for you, தேவன் உங்களுக்காக வேலை maybe செய்கிறார். you are like a little girl and rowing the boat and just keep circling. ஒருவேளை அந்த சிறுமி போல அந்த துடுப்பை போட்டு படகு அது வட்டமடித்துக் கொண்டே இருந்தாலும் Never reach the shore. அது கரைக்கு வந்து சேராமல் காணப்படலாம். Believe that. ஆனா நம்ப வேண்டும், Somebody else's hand was also there and rowing the boat. நம் அருகில வேறொருவரின் கரமும் நம்மோடு கூட இணைந்து செயல்பட்டு துடுப்பு போடுது என்று. So now next, what is the third one? மூன்றாவது காரியம் என்ன? His glory. அவருடைய மகிமை. His glory. அவருடைய மகிமை. Let's look at Ephesians chapter 1 verse 4. எபேசியர் 1:4 வசனம். So look at this last line. அந்த கடைசி வரியை பாருங்க. According to the purpose of his will. தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. Well translated in Tamil. தமிழ்ல ரொம்ப அருமையா வந்திருக்கு. For his glory. அவருடைய மகிமைக்காக. God has called me. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். God has predestined me. என்னை முன்குறித்திருக்கிறார். And God has justified me. என்னை நீதிமானாக்கினார். I became a child of God. அவருடைய புத்திரனானேன். I became a saint of God. அவருடைய பரிசுத்தவானானேன். I became the co-worker of God. அவருடைய உடன் வேலையாளானேன். I got the high calling. மேன்மையான அழைப்பு. Holy calling. பரிசுத்த அழைப்பு. Heavenly calling. பரலோக அழைப்பு. And I became his child. அவருடைய மகனானேன். For what purpose? ஒரே நோக்கம். Not for my purpose. அது என் நோக்கத்திற்காக For அல்ல. his glory and his purpose. அவருடைய மகிமைக்காக, அவருடைய நோக்கத்திற்காக. In the same way, come to the place of John 11. யோவான்
11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கவனத்தை Lazarus திருப்புவோம். was dead. லாசரு மரித்திருந்தான். In fact, he was sick. இன்னும் சொல்ல போனா அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். The message came to Jesus Christ. அந்த சுகவீனமா இருக்கிற செய்தி இயேசுக்கு வந்தது. Look at 11th chapter 4th verse. 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். When Jesus heard it, he said, "This illness does not lead to death," but actually அவர் சாகறாரு. But it is for the glory of God. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் என்று சொல்கிறார். பட் we know that he was dead, but it continues, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. And look at the 11th chapter 40th verse. 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை When it பாருங்கள். comes to climax, கடைசி முடிவுல Jesus said to her, "Did I not tell you that if you believed, you would see the glory of God?" இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். All these things are happening for one purpose. ஐயா, இந்த எல்லா காரியங்களும் ஒரே நோக்கத்திற்கு நடக்கிறது. My dear friend, whatever the problem you are going through, எனக்கு அன்பானவர்களே, நீங்க எந்த பிரச்சனையில or காணப்பட்டாலும் whatever the problem you are going to face in 2026, இல்ல 2026வது வருடத்துல நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும், as long as you know about his calling, உங்களுக்கு அவருடைய அழைப்பு தெரிந்திருந்தால், as long as you are aware about his working, அவர் உங்களுக்காக வேலை செய்கிறார் என்பதை நீங்க let me தெரிந்திருந்தால், tell you one thing, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், whatever it may be, என்ன காரியமா இருந்தாலும் for his glory. அது அவருடைய மகிமைக்கு தான். So he will take care of it. ஆகவே அவர் பார்த்துக் கொள்வார். He will bring into completion where his name will be glorified. அவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் போது அதன் முடிவு அவருடைய மகிமைக்காக இருக்கும். Maybe you would think, ஒருவேளை நான் நினைக்கலாம், how come brother Lazarus is dead? ஐயா இது எப்படி நடக்கும்? லாசரு மரித்து போனானே. How come brother I am going to bury the son of the widow? ஐயா இது எப்படி நடக்கும்? நான் அந்த விதவை தாயின் மகனை புதைக்க போகிறேனே. Do you believe that God is working? ஐயா ஆண்டவர் வேலை செய்றார் நம்புறீங்களா? He came from that place to Lazarus' tomb. அவர் அந்த இடத்திலிருந்து லாசருவின் கல்லறைக்கு வந்தார். And he came from Capernaum to Nain. அவர் கப்பர்நகூமிலிருந்து நாயினூருக்கு அதற்காக So you may வந்தார். not know how it is going to be. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இது எப்படி நடக்கும் என்று. That is none of your business. அது எனக்கு அதனுடைய வேலையும் இல்ல. Do you believe his calling? அவருடைய அழைப்பை நம்புறேனா? Do you believe his working? அவர் வேலை செய்றாங்க நம்புறேனா? His name will be glorified. அவருடைய நாமம் நிச்சயமாக Maybe not in the way that you expect. ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற வண்ணமாக அது நடக்காமல் இருக்கலாம். Let me give the example. If you go back to Luke chapter 7 verse 16. லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, Lazarus is already buried. லாசரு ஏற்கனவே புதைக்கப்பட்டாயிற்று. But this son is about to bury. ஆனா இந்த நாயினர் விதவையின் குமாரன் புதைக்கப்படுகிற போகிற தருணம். So whether it is already buried, புதைச்சாலும் சரி, whether it is about to bury, இல்ல புதைக்க போகிற சமயமா இருந்தாலும் சரி, both the places his name was glorified. ரெண்டு இடத்திலேயும் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. You know, his name will be glorified at any point of time. எந்த சமயமா இருந்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும். Whether it is Nazareth or Nain, அது நாசரேத்தாக இருந்தாலும் சரி, நாயினா இருந்தாலும் சரி, whether it is before the tomb or on the way to tomb, இல்ல கல்லறையெல்லாம் இருந்தாலும் சரி, இல்ல கல்லறைக்கு போகிற வழியில் இருந்தாலும் சரி, whether it is buried and 4 days are gone or about to bury the fresh body, இல்ல புதைக்கப்பட்டு 4 நாளான சடலமா இருந்தாலும் சரி, இல்ல புதைக்கப்பட போகிற ஒரு புது சடலமா இருந்தாலும் சரி, whether it is a contaminated body or the fresh body, கெட்டு போன சரீரமோ இல்ல நல்லா இருந்த சரீரமோ, his glory. அவருடைய மகிமை. Luke chapter 7:16. லூக்கா 7:16. Fear seized them all, எல்லாரும் பயமடைந்து and they glorified God. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். God will get the glory, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். and his name will be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படும். Let me tell you, why did he call? அவர் எதற்காக நம்மளை அழைத்தார்? If you read in Ephesians, even Romans 8:29, if you look at it, he called to confirm the image and likeness of his son. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி நம்மளை அழைத்தார். சாரி சொல்ல மறந்துட்டேன், இது third quarter promise. I forgot to remind you that this is the third quarter promise. Hallelujah. First quarter, second quarter முடிச்சிட்டோம். We have already completed 2 quarters. First quarter what is that? His. Third quarter what is that? சத்தமா சொல்லுங்க. His glory. Third quarter. Sorry, you are all awake. Wow, fantastic. Happy இருக்கு. First quarter என்னது? His. Second quarter என்னது?
Super. Now it's the third quarter, so that is why Romans 8:29. மூன்றாவது ரோமர் 8:29. So to know, to confirm the image of his son. தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாகும்படி. That is why you and me, being called. அதற்காக தான் நீங்களும் நானும் That is அழைக்கப்பட்டிருக்கிறோம். why God is working. அதற்காக தான் தேவன் வேலை செய்கிறார். So how do I reflect the image and likeness of God? எப்படி நான் தேவனுடைய குமாரனுடைய சாயலை காண்பிப்பது? Have you ever seen literal portrait of Jesus Christ anywhere? எங்கேயாவது இயேசுடைய முழுமையான அந்த படத்தை அப்படியே நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? உடனே இந்த இப்படி இருக்க படத்தை காமிக்க கூடாது. No. Have you ever seen Jesus photo? எங்கேயாவது இயேசுடைய உண்மையான படத்தை பார்த்திருக்கிறோமா? Let me tell you one illustration. ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். So there was a place, in San Antonio, Texas. டெக்சாஸ் மாகாணத்துல சான் அன்டோனியோங்கிற இடத்துல. No, there was a place, there was a kind of a building, kind of a museum. அங்க ஒரு பொருட்காட்சியில் அருங்காட்சியகம் இருந்தது. So there was a portrait. அங்க ஒரு படம் இருந்துச்சு. In that portrait they have written in this way. அந்த புகைப்படத்துல இப்படி எழுதி இருந்தாங்க. But let me tell you the context first. முதலாக அதோட பின்னணியை சொல்லிறேன். There was a man called James Butler Bonham. ஜேம்ஸ் பட்லர் போன்ஹாம் என்ற ஒரு மனிதன் இருந்தார். When Texas Revolution happened, the war in the Civil War had happened. அந்த டெக்சாஸ் மாகாணத்துல உள்நாட்டு போர் நடந்தபோது, So this guy just poured out his life and saved the people. அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக இவர் தன்னுடைய முழு உழைப்பையும் ஊற்றி இருந்தார். And he died. அதனால அவர் மரித்தும் போனார். And they want to create a memento for him. ஆகவே அவருக்கு நினைவேந்தலாக ஒரு காரியத்தை செய்யணும்னு அவங்க But முடிவெடுத்தாங்க. they don't have any photo for him. ஆனா அவருடைய புகைப்படம் எதுவும் அவங்க கரத்துல But இல்ல. in that particular place they just want to put his portrait. ஆனா அந்த இடத்துல அந்த நினைவேந்திர அந்த காரியத்துல அவருடைய புகைப்படத்தை வைக்கணும்னு அவங்க முடிவெடுத்தாங்க. Is such a man, he died. ஐயா எவ்வளவு பெரிய ஆள், அவர் நமக்காக மரித்தார். For this place, Texas. இந்த டெக்சாஸ் மாகாணத்துக்காக மரித்தவர். Oh, can we have a portrait for him to just give due respect? அவருடைய அந்த நினைவு இடத்துல அவருக்காக மரியாதை செலுத்தணும் ஒரு புகைப்படம் வைக்க வேணும்ல. They couldn't find a photo. ஆனா எந்த புகைப்படம் கிடைக்கல. You know what they have done? ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? He has a nephew. அவருக்கு ஒரு பேர் என்ன? His name is James Bonham, his name. ஜேம்ஸ் போன்ஹாம் என்று தன்னுடைய ஒரு மருமகன் காணப்பட்டான். No, not this is James. That is James Butler Bonham. This is James Bonham, correct? Yeah. இந்த நெஃப்யூட பேர் இல்ல, அந்த மருமகனுடைய பேர் ஜேம்ஸ் போன்ஹாம். So this guy was a very young man. இவன் ஒரு சின்ன பையன். He is also died in the war. இவரும் அந்த போர்ல மரித்து போனார். But he looks exactly like his uncle. ஆனா அவர் பார்க்கிறதுக்கு தன்னுடைய மாமா மாதிரி அப்படியே இருப்பாரு. You know what government did? ஆகவே அரசாங்கம் என்ன செஞ்சாங்க? Since they couldn't find the picture of the original veteran, உண்மையாகவே அந்த போர்ல தன்னை ஊற்றி உயிரிழந்த அந்த வீரனுடைய புகைப்படத்தை அவங்க கிடைக்காததுனால they took the nephew's photo அந்த மருமகனுடைய படத்தை எடுத்து and they put that portrait. அத அந்த படத்துல நினைவிடத்துல And வச்சு they said, this is not the guy. இவர்தான்ப்பா அந்த மனுஷன். I mean, no, this guy is representing that person. இல்ல இந்த பழையன நீங்க பார்க்கும்போது இவர் அந்த ஆளை நமக்கு நினைவூட்டுறாருன்னு சொல்லிட்டாங்க. Whenever you look James Bonham, you will remember James Butler Bonham. எப்பெல்லாம் ஜேம்ஸ் போன்ஹாமை நாம் பார்க்கிறோமோ அப்பொழுது ஜேம்ஸ் பட்லர் போன்ஹாம் யாரு நமக்கு நினைவுக்கு வரும். Why do I say that? ஏன் இத சொன்னேன்? Today there is no portrait of Jesus in this world. இந்த உலகத்துல இயேசுவுடைய புகைப்படம் எதுவும் இன்று நம்மிடத்தில் இல்லை. So basically God wants to show the portrait of his son through you and me. ஆகவே இயேசுவானவர் தன்னுடைய குமாரனுடைய சாயல் என்னவென்று உலகத்திற்கு நம்மை கொண்டு காண்பிக்க விரும்புகிறார். So God wants to show Jesus for these people, the worldly people. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு யாருன்னு தேவன் காண்பிக்க விரும்புகிறார். So that is the ultimate purpose of your calling. நம்முடைய அழைப்பினுடைய மிகப்பெரிய இல்ல முக்கியமான நோக்கம் இதுவே. Don't believe that God has called you, God will bless you like Abraham. Of course it's all there and you will become rich so that you will bring glory to God. ஐயா தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார், இதெல்லாம் உண்மைதான். ஆனா உங்களை அழைத்து உங்களை ஐஸ்வர்யவான்மாக்கி அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுறான்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சார் நான் நல்ல வாழ்ந்ததானே சார் ஆண்டவர் நம்ம மகிமைப்படும். Only if I live a very successful life then only God's name will be glorified. No. இல்ல. If you live like Jesus, then only his name will be glorified. Amen. நீங்கள் இயேசுவை போல வாழ்ந்தீர்கள் என்றால்
அதன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். நான் நல்லா வாழ்ந்து அவரை காமிக்கணும் அவசியம் இல்லையா, நான் அவரை போல வாழ்ந்து அவரை காமிக்கணும். That is what for His glory. Amen. So it is not about I have to live a successful life to show Him, but I have to live like Him to show Him. Romans 15:7. ரோமர் 15:7. Accept one another like Jesus. ஒருவரை ஒருவர் இயேசு போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 Corinthians 11:1. Imitate Paul like Jesus. 1 கொரிந்தியர் 11:1 படி பவுல் சொல்கிறது போல இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். And Ephesians 5:1 and 2. எபேசியர் 5:1-2. Now walk in love like Jesus. இயேசு போல அன்பிலே நடக்க வேண்டும். And Philippians 2:5. பிலிப்பியர் 2:5. Have the attitude of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மனப்பான்மை உங்களிடம் இருக்க And கடவுது. 1 Peter 2:21. 1 பேதுரு 2:21. Have you ever heard this scripture 1 Peter 2:21? எங்க கேட்டிருக்கீங்களா? 1 Peter 21. எங்க கேட்டீங்க? ஏதோ 2 பேர் சொன்னாங்க. எஸ், சண்டே சர்வீஸ். ரொம்ப காலமா அதே தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். 1 Peter 2:21. Follow his footsteps. 1 பேதுரு 2:21. நாம் தொடர்ந்து ஞாயிறு ஆராதனை கேட்கிற செய்தியின் தலைப்பு அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். So his calling, அவருடைய அழைப்பு, his working, அவருடைய வேலை, his glory. அவருக்கே மகிமை. The last one. கடைசியாக Are you all awake? Are you all ready to listen the last one? அப்பாடா, லாஸ்ட் ஒன்னா அப்படி இது ஃபீல் பண்ணலையே. அது எப்படி வாயால சொல்லுவோம். Okay, I don't understand. Okay, no, don't think that only congregation will face the problem. ஐயா, கேட்கிற சபையாருக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்காதீங்க. Think about the preacher. பிரசங்கிக்கிறவருக்குள்ள பிரச்சனை யோசிச்சு பாருங்க. Come here and stand here. இங்க வந்து நின்னு பாத்தீங்கன்னா and look at all these faces. எல்லாரோட முகத்தையும் முன்னாடி இருந்து பார்க்கும்போது and preach for 1 hour. 1 மணி நேரம் பிரசங்கிக்கணும். I will give you 1000 rupees. நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன். இல்ல 10000 rupees. 10000 ரூபாய் கூட கொடுக்கிறேன். In fact, midnight service now even 10k இல்ல 20k கூட I can give. ஒரு நடுவிர வாரதுனா 20000 கூட கொடுக்கலாம். உள்ள ஒரு ஜெபம் ஓடிட்டே இருக்கும். There is a prayer running inside. ஆண்டவரே ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டேன். Lord, I completed 1 point. இன்னும் 2 பாயிண்ட் முடிக்கணும். இன்னும் 2 more to go. தயவு செய்து இவங்களை பாத்துக்கிடுங்க. Please take care of them. இது வேற நியூ இயர் சர்வீஸ் வேற. Today is a New Year service. நியூ இயருக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியல, ஞாபகம் இல்ல. அப்படிலாம் பிச்சு. What is the first point? முதலாவது காரியம். What is the second point? What is the third point? What is the fourth point? Praise God. Let's finish. நான்காவதாக நம்முடைய நன்மைக்காக. ஓகே, எந்தி ஜோம் பண்ணலாமா? எந்திச்சிராதீங்க, மாட்டிப்பீங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, fourth point, for our good. நான்காவதாக அது நம்முடைய நன்மைக்காகவே. அன்றியமரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. For all things are working together for those who love him for our good. Let's talk about that good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது வசனம் சொல்லுதுல, அது என்ன நன்மைன்னு பார்க்க போறோம். Now when it comes to Christian journey, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை பார்க்கும்போது, go back to the first, the riders slide, right? Sorry, John. அந்த முதல்ல பார்த்த அந்த புகைப்படம், Christian journey is not like this. ஐயா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த சின்ன பிள்ளைங்க ஓட்டுற இந்த சைக்கிள் ரோடு மாதிரி இல்லை. சூப்பர். இப்படி நிறைய சர்ச்சில் உங்களுக்கு சொல்லுவாங்க. Many churches will say this is like that. இன்னைக்கு சாயந்தரம் டிவி ஆன் பண்ணீங்கன்னா, but today if you on the TV, யூடியூப் ஆன் பண்ணீங்கன்னா, or if you on YouTube, நிறைய பேர் வாக்குத்தத்த ஆராதனை நடத்துவாங்க. Many people will hold a promise service. அவங்க முன்ன நீங்க இந்த போட்டோ எடுத்து காட்டுங்க. சார், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் லைக் திஸ். Maybe you can show this photo unto them and say this is not a Christian life. கனவுல கூட கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்க போறது இல்ல. Not even in a distant imagination your Christian life will be like this. எங்க தெருவுக்கு வந்து பாருங்க சார், அடுத்த ஸ்லைட் போங்க. Maybe come to our streets. இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். This is how our Christian life will be. அவன் கால் தர எட்டவே எட்டாது. His legs will never touch the ground. ஆனா சைக்கிள் ஓட்டுவான். But yet he will ride the cycle. அப்படிதான் இருக்கும். That's how our life will be. No, that is what the Christian life is. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. Go back and read Deuteronomy chapter 8 verse 15. உபாகமம் 8 அதிகாரம் 15
12ஆம் வசனத்தை போய் வாசித்து God பாருங்கள். is talking about the wilderness journey. தேவன் அந்த வனாந்தர யாத்திரையை குறித்து பேசுகிறார். Egypt is a picture of the world. எகிப்து ஒரு உலகத்தை குறிக்கிற ஒரு படம். And Canaan is the life of salvation. அதே போல கானான் என்பது ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை குறிக்கிற And it படம். is not only salvation like a justification, it is like a glorification. ஐயா, அது நீதிமானாக்கப்படுகிற ஒரு புகைப்படம் மாத்திரமல்ல, அது நாம் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு புகைப்படம் கூட. But look at the journey. ஆனா அந்த பிரயாணத்தை பாருங்க. Wonderful verse. Let's read that verse. அருமையான வசனத்தை நான் வாசிக்க போறோம். I'll just read. Listen very carefully. நல்லா கவனிங்க அத. Who led you through the great and terrifying wilderness. சொல்றது யார் தெரியுமா? God தன்னை பத்தி சொல்றாரு, அவர் வேலையை பத்தி சொல்றாரு. Who led you through the great and terrifying wilderness? Who led? God led. With its fiery serpents and scorpions and thirsty grounds where there was no water. Who brought you water out of the flinty rock? Who fed you in the wilderness with the manna that your fathers did not know, that he might humble you and test you to do you good in the சத்தமா சொல்லுங்க, in the end. உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவரான உன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லிட்டு அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பின் நாட்களிலே, முன்னாட்கள் சொல்லாம உன்னுடைய பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு end will be good. அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். end will be good. ஐயா, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். end will be good. முடிவு சம்பூர்ணம். But on the way, ஆனா வரக்கூடிய வழியில you may have serpents. அது கொள்ளுவாய் சர்ப்பமாக இருக்கலாம். Look at how God led them. எப்படி தேவன் அவங்களை வழி நடத்தினார்னு பாருங்க. Great terrifying wilderness. ஐயா, அது மிக கொடூரமான ஒரு காரியம். Fiery serpents. ஐயா, அது கொள்ளுவாய் சர்ப்பம், scorpions, தேள்கள், thirsty ground. தண்ணீர் இல்லாத வறட்சி. All negative things. இதெல்லாம் இருந்துச்சு. And look at this. ஆனா இன்னொரு பக்கம் water from rock. பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர். And fed you with manna, heavenly manna. மன்னாவிலே அவர்களை பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். humble you and test you. அது எதற்குனா நம்மளை சோதிப்பதற்கு. And finally good. அதனுடைய முடிவு நன்மை. This is what Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Many times பல நேரங்கள்ல you may think that everything will work out fine. நாம என்ன நினைக்கிறோம்னா எல்லாமே நல்லதா முடிஞ்சிரும்னு. No. நல்லதா மாறிரும் நினைக்கிறோம். You இல்ல, may get water from rock. ஐயா, பாறையில இருந்து தண்ணி வந்திருக்கலாம். Sometimes you will suffer in thirst. ஆனா சில நேரம் வறட்சியான சூழ்நிலையில தாகத்துல தவிக்கலாம். Sometimes you could see scorpions. சில நேரம் நீங்க தேள்களை பார்க்கலாம். But you will get the manna from heaven. ஆனா வானத்திலிருந்து மன்னாவும் கிடைக்கும். Both things together will work for your good. இந்த எல்லா காரியங்களும் இணைந்து நம்முடைய நன்மைக்காகவே செயல்படும். Time is up. I'll show you a couple of images and close. நேராயிடுச்சு. ஒரு ரெண்டு படத்தை காண்பிச்சு நான் முடிக்க போறேன். Look at this is rock. இது ஒரு பாறை. But inside the rock there was a crystal. ஆனா இந்த பாறைக்கு உள்ள கிறிஸ்டல்ஸ் காணப்படுது. You cannot take the crystal just like that. அதுல இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டலை நீங்க அப்படியே எடுத்துற முடியாது. They will hit with a hammer. ஒரு சுத்தியல் வச்சு அதை அடிச்சு, and again they'll hit the hammer. அது மறுபடியும் அடிச்சு, and once they come to know there is a crystal in it, அதுக்குள்ள அந்த கிறிஸ்டல்ங்கற அந்த காரியம் இருக்குன்னு தெரிஞ்சுனா they will not leave the hammer. They will not leave the hammer. அந்த சுத்தியல விட்டுற மாட்டாங்க. They will do it very carefully but continuously. ரொம்ப கவனமா செய்வாங்க. ஆனா தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பாங்க. Make sure that they will hit it again and again till they have taken that crystal outside of that rock. அந்த கற்பாறையிலிருந்து அந்த கிறிஸ்டலை வெளியே எடுக்கிற வரைக்கும் அந்த சுத்தியலால் அவங்க மறுபடியும் அதை அடிச்சு கவனமா அதை வெளியெடுப்பாங்க. When you got that hit again and again, ஒருவேளை அந்த அடி திரும்ப விழும்போது you take off your affections from the world. இந்த உலகத்தின் மேல நாம் வைத்திருக்கிற பற்று நேசத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். This hit will tell you how fragile you are. இந்த அடிகள் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு சாதாரணமானது இல்ல மெலிதானது நமக்கு உணர்த்துகிறது. Humble yourself. அது நம்மை சிறுமைப்படுத்தும். It will make sure that you will come to know the purpose of living. இந்த வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை நமக்கு உணர்த்தும். It will give all your temperament will be gone. நம்மளுடைய கோபங்கள் நம்மளை விட்டு கரையும். You will have patience. பொறுமை உண்டாகும். You will have tenderness. நமக்கு மென்மை and you will have kindness. இரக்க குணம். And ultimately கடைசியாக God will change who you are really and for your good.
நம்ம யார் எப்படி இருந்தோம் என்பதை நம்மளை முழுமையாக மாற்றி நம்முடைய நன்மைக்காக அதை முடிய பண்ணுகிறார். Psalm 119:67. சங்கீதம் 119:67. I was afflicted, நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், but now I keeping your word. அதனால இப்பொழுது உம்முடைய வசனத்தை நான் It is காத்துக்கொள்கிறேன். good for me afflicted, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, so I learn your statutes. ஆகவே உம்முடைய கற்பனைகளை நான் I கற்றுக்கொண்டேன். was like untrained calf. ஐயா, நான் ஒரு கட்டுக்கடங்காத இல்ல கண்ணுக்குட்டி, கட்டுக்கடங்காத கண்ணுக்குட்டி மாதிரி. கட்டுக்கடங்காத கண்ணுக்குட்டி Look at the மாதிரி. next image. Go back next image. Look at like I was like this. ஒரு கட்டுக்கடங்காத ட்ரெயின் இல்லாத ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தேன். God is training me ஆனா தேவன் என்னை பக்குவப்படுத்துகிறார் to fulfill His purpose. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. And look at the next image. இந்த படத்தை பாருங்க. So this is our stone, அது ஒரு கல்லு. but God wants to make you like this. ஆனா தேவன் உங்களை அற்புதமான சிற்பமாக மாற்ற விரும்புகிறார். Without using chisel and hammer, even God couldn't make it. ஐயா, சுத்தியலையும் உளியும் பயன்படுத்தாம தேவனால கூட இந்த சிற்பத்தை உருவாக்க முடியாது. Sometimes people will say, why am I afflicted? பல நேரத்துல நம்ம கேட்கிறோம், நான் ஏன் சிறுமைப்படுத்தப்பட்டேன்? How long shall I be afflicted? எம்மட்டும் இந்த பாடுகள். Let me tell you, நான் ஒரு காரியத்தை until சொல்கிறேன். you cease to ask how long, you will be afflicted. நீங்க எம்மட்டும் கர்த்தாவே அவர்கிட்ட கேட்கறத நிறுத்துற வரைக்கும் அந்த பாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். And this scholar is writing in this way. ஒரு வேத அறிஞர் இப்படி எழுதுகிறார், Until God's work is done in you, you will go through the process. தேவனுடைய வேலை உங்களுடைய வாழ்க்கையில் முடியும் மட்டும் நீங்கள் அந்த பாதையில அழைத்து God செல்லப்படுவீர்கள். will go on sizzling தேவன் உங்களை செதுக்கிக் கொண்டே இருப்பார். as long as it is necessary, தேவைப்பட்ட எல்லா வரைக்கும் செதுக்குவார். still until the process is completed. அந்த சிற்பம் உருவாகும் மட்டும் அவர் செதுக்குவார். And a day will come, ஒரு நாள் வரும், you were like a rock. ஒரு கல் மாதிரி நம்ம இருந்தோம். Now when you started sizzling, ஆனா அந்த சுத்தியில் அடிக்க 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 one side the eye has come, ஒரு அந்த கண்ணு முதல்ல உருவாகும். and the other side other eye has come. இல்ல இன்னொரு பக்கம் அடுத்த ஒரு கண்ணு. Why is it over? முடிஞ்சிருச்சா? No, the face has to come. இல்ல அடுத்த இன்னும் முகம் உருவாகணும். The body has to come. உடல் சரியாக The tail உருவாக்கப்படணும். has come. அந்த வால் உருவாக்கணும். Once the lion is just done, முழுமையாக அந்த விலங்காகி அந்த சிங்கத்தை உருவாக்கின போது God stopped working. தேவன் தன்னுடைய வேலையை முடிக்கிறார். Let me know, my dear friend, எனக்கு அன்பானவர்களே, God is working in us தேவன் உங்களுக்குள்ளாக வேலை for செய்கிறார். His glory அவருடைய மகிமைக்காக and for our good. நம்முடைய நன்மைக்காக. God is for you தேவன் உங்களுக்காக இருக்கிறார். and God died for you. தேவன் உங்களுக்காக மரித்தார். God has justified you. தேவன் உங்களை நீதிமானாக்கினார். God is interceding for you. தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Face the year with confidence. இந்த புது வருடத்தை தைரியமாக முன்னேறி செல்வோம். Look at the last slide. That's the conclusion of my message. இந்த கடைசி இந்த குறிப்பை நீங்க பார்க்கும்போது இதான் என்னுடைய செய்தியின் சுருக்கம். You are victorious. நீங்கள் ஒரு வெற்றியுள்ளவர்கள். You got the freedom from fear. ஐயா, பயத்திலிருந்து ஒரு விடுதலை. No separation from God. ஏன்னா தேவனிடத்தில் உங்களை பிரிப்பவன் யார்? God has called you. தேவனே அழைத்தார். God is working for you. தேவன் உங்களுக்காக வேலை And செய்கிறார். you are here for God's glory. நீங்க இருக்கிறது அவருடைய மகிமைக்காக. And finally, கடைசியாக you will taste your goodness. அந்த His நன்மை, goodness. அவருடைய நன்மையை நீங்கள் ருசிப்பீர்கள். And you will be good. நீங்கள் நன்மையாக So இருப்பீர்கள். that is what I just want to tell you. அதை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள My dear விரும்புகிறேன். friend, எனக்கு அன்பானவர்களே, how do you face the 2026? 2026 எப்படி சந்திக்க போறேன்? Those who love Him, அவரை அன்பு கூறுகிறவர்கள், everything will work together for their good, for His glory. சகலமும் நன்மைக்கு எதுவாக, அவங்களுடைய நன்மைக்கு எதுவாக, அவருடைய மகிமைக்கு எதுவாக நடைபெறும். What are the 4 words? 4 வார்த்தைகள் என்னலாம்? He's calling, He's working, His glory, and for our good. Let this year be a year of tasting His calling, seeing His working, and bringing glory to Him, and be prosperous, enjoy His goodness. God bless you. இந்த புதிய வருடமானது தேவன் அவருடைய அழைப்பு என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாயும், தேவன் வேலை செய்கிறவர்களை அதை புரிந்தவர்களாயும், தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறவர்களாயும், தேவனுடைய நன்மையை ருசிக்கிறவர்களாயும் காணப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's all stand up for communion.